இரவு வணக்கம் ஐயா. என்ன விஷால் ப்ரோ வந்தாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்ப வாய்ஸ் கேட்டது யாருது? வணக்கம் நான் தாங்க வணக்கம் நான் தாங்க அது. விஷால் இல்ல விஷால் இதுல விஷால் bro லிசனர்ல வந்திருக்காரு. காமிக்குது எனக்கு. அதான் அப்படியா தலைவா? என்ன தலைவா போட்டோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம தான் அடிச்சுக்கிறோம், ஜாலியா இருக்காங்க போலயே. பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஜாலியா இருக்காங்கன்னு. ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆமா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. பரணி எப்படி ஒரு 5 நிமிஷம் பாத்துங்க, சின்ன ஒர்க் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு வந்தாங்க. ஓகே. ஏன் பரணி ப்ரோ, இவரு டான் துப்பாக்கியை பிக்சர்ஸ், பிடிங்கிட்டு டான் பிக்சர்ஸுக்கும் விக்கி நயன் அவங்க வராங்களே, படம் பண்றாங்களா என்ன? ஒன்றும் புரியலையே நமக்கு. இல்ல ஜென்ரலா விக்கி நயன் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எஸ்கேவும் அந்த டியும் பண்றாப்பாங்க. ஆமா, டான் பிக்சர்ஸ் அவருமே வந்து ரொம்ப க்ளோஸு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படமே எஸ்கே கூட பண்ண வேண்டியது. பட் அவங்க இட்லி கடை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து எஸ்கே கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓ ஓகே ஓகே. பரணி ப்ரோ கிஸ்க்கு போஸ்டர் பாத்தீங்களா? அது என்ன கிஸ்க்கு? ஒன்றும் புரியலையே எனக்கும் இஸ்ஸி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. கிஸ் இக் கிஸ் இக் அப்படியா? என்னவோ, ஆனா அந்த ஊன்ட்டாவை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அது ஒரு நேஷனல் ஹிட், நேஷனல் ஹிட். அதுல பண்ணது யாரு, பாடினது யாரு? இல்ல இல்ல அதான் இது யாரு ப்ரோ பாடுறா? தெரியல. தெரியல நாளைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அல்லது போஸ்டர்ல ஏதாவது இருந்துச்சா கிரெடிட்ஸ்? இல்ல தலைவா, நான் பார்க்கலையா தலைவா. இருங்க பாப்போம். பரணி ப்ரோ, என் ஃப்ரெண்டு இதை பார்த்தான் ப்ரோ, பனி படம் நல்லா இருக்குன்றான் ப்ரோ. அவன் சூப்பரா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல அன்னைக்கே, நான் 2 நாளுக்கு அப்புறம் சொன்னேன் எனக்கு மட்டும்தான் பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது, எல்லாம் போய் பாருங்க. தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்களே தலைவா. அப்படியா? அது எனக்கு தெரியல, தமிழ் டப் தெரியல, நான் மலையாளத்துல பார்த்தேன். பட் ஆனா வந்து ப்ரெஷ் ஷோல பார்த்த எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாரு சுகுமார் ப்ரோ. அவர் தான் கேட்டு சொன்னார், எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. ஹிட்டா ப்ரோ கேரளால? இங்க ஓரளவு நல்லா ஓடுச்சு, டீசன்ட் டு ஹிட் லெவல்ல ஓடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்ப எல்லாமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க. நான் மட்டும் தான் குறை சொன்னேன். சரி, உங்களுக்கு ஒர்க் ஆகல விடுங்க, என்ன பண்றது. ஆமா, அப்படிப்பட்ட ஆள் இல்லையே ப்ரோ. யாரு? இல்ல ப்ரோ, எனக்கு சீரியஸ். நான் வந்து இரட்டா கூட எனக்கு வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. ஆனா அதுவே எனக்கு வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் ஃப்ரேம் பிடிச்சதே தவிர, நிறைய இடத்துல எனக்கு வந்து படம் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் ஃபீல் ஆச்சு. அந்த படமுமே நான் வந்து இதாக தான் போட்டிருந்தேன், நெகட்டிவ் ரிவ்யூவாக தான் போட்டிருந்தேன். சரி, நான் இன்னைக்கு அப்டேட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக பேசலாம். இன்னைக்கு அமரன் 25th டே போஸ்டர் வந்துச்சு. நிறங்கள் 3 நேற்று வந்து அதுலேருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நிறைய இடத்துல. பார்ப்போம். நான் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு பார்க்குறதுக்கு பிளான் இருக்குது, நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா. அதே மாதிரி ராணா டகுபட்டி அவர் ஒரு ஷோ பண்ணுறாரு அமேசான் ப்ரைம்காக. அதோட ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த ஷோவில், தெலுங்குல டேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதுக்குமே வெயிட்டிங்கு. அதே மாதிரி காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவி படம், அதுலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோ இன்னைக்கு வந்து என்னை இழுக்குதடி அந்த சாங் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்துலேருந்து சில ஸ்டில்ஸுமே விகடனில் வந்துருந்துச்சு, அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ராஜா கிளி அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருந்துச்சு. தம்பி ராமையா தான் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணி அவர் பையனை வச்சு டைரக்ட் பண்ண வச்சிருக்கிறாரு. சமுத்திரக்கனியும் இதில் வந்து நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னோம்ல, வேட்டையன் பட டைரக்டர் வந்து சரவண பவன் அண்ணாச்சி கேஸை வந்து படமாக பண்ண போகிறாருன்னு சொல்லி. பட் இவங்க அதுக்கு முன்னாடியே அந்த கேஸை மீன்ஸ் அந்த ஒரு ஸ்டோரியை எடுத்து இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் அப்டேட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம். அதே மாதிரி திருமாணிக்கம் படத்துலேருந்து பொம்மாக்கா அதோட வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. விஷால் சந்திரசேகர் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜிகர்தண்டா அது வந்து 55th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடக்குது, அதில் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அதோட ஷோ டைம்ஸ்லாம் கூட வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நிறங்கள் 3லேருந்து மேகம் போல் ஆகி அதோட வீடியோ சாங் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
ம். அதே புஷ்பா 2லேருந்து 3rd சிங்கிள் கிசிக் அந்த சாங் வந்து நவம்பர் 24th ஈவினிங் 7-2 பிஎம்க்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஓடிடி ரிலீஸும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வாரம் வந்து கிஷ்கிந்தா காண்டம் ஆல்ரெடி ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு மேஜராக. அதே மாதிரி ஸ்மைல் 2 வந்திருக்கு. பகீரா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதே மாதிரி லைன்மேன் அப்படின்னு சொல்லி தமிழ் படம் ஆஹால வருது. தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி மனோரமா மேக்ஸில் இன்னைக்கு நைட்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் மேஜரான ஓடிடி ரிலீஸ். அதை தவிர நிறையா அதர் லாங்குவேஜ்லேருந்து நிறையா ஓடிடி ரிலீஸ் வந்திருக்கு. பட் இதெல்லாம் தான் மேஜராக கவர் பண்ண வேண்டியது. விடுதலை 2 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் வந்து நவம்பர் 26 நடக்க போகிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து சூக்ஷ்மதர்ஷினி பேசில் ஜோசப் படம் அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வெயிட்டிங். 10 மணி ஷோ புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு ட்ரெயிலர் பிடிச்சிருந்துச்சி. படமும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கான அப்டேட்ஸ் அவ்வளோதான். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எஸ்டே சூர்யா வந்துட்டு கேம் சேஞ்சர் டப்பிங்கை பார்த்துட்டு டப்பிங் பண்ணியிருக்காப்புல 2 சீனு. அதை பார்த்துட்டு சூப்பர் டூப்பர்னு போட்டிருக்காப்புல. அதை வச்சு அவரை முடிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆமா சொல்லிட்டே இருந்தாரு. இருந்தாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. இல்ல தலைவர் 2 சீன் டப் பண்ணிருக்காராம். அந்த 2 சீன் ஒன்னு ராம் சரணோட இன்னொன்னு ஸ்ரீகாந்தோட பண்ணிருக்காராம். அந்த 2 சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா ட்ரீட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். தியேட்டர்ல பாப்பேன் தான் நம்புவேன் கேம் சேஞ்சரை. இல்ல ப்ரோ, விஜயசூர்யா எனக்கு தெரிஞ்சு போய் சொல்ல மாட்டாரு ப்ரோ. அவர் தெளிவா என்ன சொல்லிடுவா தெளிவா சொல்ல. இந்தியன் டோக்கே அவர் அப்படிதான். நான் 2 சீன் தாங்க வந்திருக்கேன், அதுக்கு பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. அவர் கொடுக்குற இன்டர்வியூலயே அந்த படம் நல்லா இருக்கும் இல்ல அவர் எதிர்பார்க்கலன்னா சொல்லிடுவாரு கேரக்டர் ஓரளவுக்கு இருக்கும்னு. கரெக்ட் தான். எல்லாமே வாஸ்தவம் தான் தலைவா. இந்தியன் டூ நமக்கு ஏற்பட்ட அடி அப்படி. அதனாலதான் ஒரு சின்ன பயம். ஆனால் நீங்க உண்மையாலுமே கேம் சேஞ்சர் மேல ரொம்ப நெகட்டிவ் பரப்புறீங்க. இதுல வந்து நெகட்டிவ் பரப்ப கூடாதுன்னு ஒரு சட்டம் வேற போடுறாங்க. அதையே நீங்களும் பிரகாஷ் ப்ரோவும் பரப்ப வச்சிருக்கீங்க. இல்ல யார் சட்டம் போட்டா புரியல எனக்கு. அதான் புரியல, எங்களுக்கு புரியல. இல்ல ரிலீஸ் ஆன படத்துக்கே நெகட்டிவா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஊரே கதறிட்டு இருக்கு 2 நாளா. ஏங்க நெகட்டிவா சொல்லாதீங்கன்னுலாம் இல்லங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தலைவா சொன்னது 2 விஷயம் தான். யூடியூபர்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது, தனிப்பட்ட தாக்குதல் பண்ணக்கூடாது. இது 2 விஷயம் தான். நம்ம மூவி விமர்சனம் பண்ணலாம். ஏன் ப்ரோ இது இப்பதான் நடக்குது இல்ல? இந்த கடைசி ஒரு 3 மாசமா தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி அது நடந்ததே கிடையாது. இல்ல அதுதான் நான் ஆல்ரெடி நேத்தே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல. அதே சில பேர் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ண? ஆமா, அதுல பண்ண ப்ரொடியூசரே அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி இல்ல அவங்க பெரிய படத்தை மட்டும் சொல்றாங்க. இப்ப லப்பர் பந்த் எல்லாம் பப்ளிக் ரிவ்யூ வேர்ட் ஆஃப் மவுத்ல தானே ஓடிச்சு. ஏதாவது பேசுவாங்க. அதுதான் ப்ரோ. இப்ப எனக்கு கடைசியா அயோத்தி டாடா எல்லாமே வந்து ப்ரிவியூ பார்த்து எல்லாருமே இது பண்ணாங்க. அது யாருமே பேச மாட்டாங்க. ஒரு 4 படம் வந்து படம் நல்லால ஓடல, கேட்டா ரிவ்யூ மேல பழைய தூக்கி போட்டுறது. வாழை லப்பர் பந்த் எல்லாம் எவ்வளவு பெரிய ஹிட், வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் ஹிட் ஆச்சு. இப்போ என்னன்னா இவங்க வந்து இந்த பெரிய படத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு அதிகமா லாபம் கிடைக்கிறது இந்த சின்ன படத்தினால தான். இந்த சின்ன படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் நல்லா போகுதுன்றதை இவங்க இவங்க வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா சின்ன படத்துக்கும் தானே அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது சின்ன படம் பெரிய படம் மட்டும் எல்லாத்துக்கும் தானே மொத்தமா அவங்க சொல்றாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா சின்ன படம் வேர்ட் ஆஃப் மவுத்ல ரீச் ஆகிறதே இப்ப டிஜிட்டல் மூலமா தான் பெரிய ரீச் இருக்கு. அதுவுமே இல்லாம போயிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப ஜமாலாம் எப்படி ஒரு பெரிய கிரிட்டிக்கல் அக்ளைம் வந்துச்சு ஜமா படத்துக்கு. எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசி 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 தானே வந்துச்சு. என்ன அப்படின்னா ஆடியன்ஸா நமக்கு சில எப்படி சொல்றது வெளில வந்து ரொம்ப கோவத்துல டக்குன்னு பேசிடுறோம். இப்ப தாத்தா வந்துட்டு கங்குவாக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்துட்டு ஆடியன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை பேசுங்க அதை பேசாதீங்கன்ட்டு. சில யூடியூப் சேனல் கொஞ்சம் கன்சர்ன்டா இருக்கணும். நம்ம இல்ல இந்த வார்த்தை ரொம்ப ஹெவியா இருக்கு, இதை போட வேணாம் அப்படின்ட்டு. அதான சில பேர் தான் இருப்பாங்க, சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால அதுவும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது டெக்னிக்கலா ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களும் வந்து எந்த கண்டென்ட்டா கிடைக்குது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பட் அதையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. இல்ல அவங்களும் யூடியூபர்ஸும் பெரிய படத்துக்கு தானே தியேட்டர்ஸ்ல போயிட்டு அந்த ரியாக்ஷன் கேட்கறாங்க. நம்ம பாக்குறவங்களும் அந்த படத்துக்கு தானே தேடி பார்க்கறோம். கரெக்ட். படத்துக்கு போய் நம்ம எங்க போய் தேடி பார்க்க போறோம்? அது நேச்சுரலா ஆர்கானிக்கா வந்துருங்க. ரிவ்யூஸ் பாக்குறவங்க நம்ம ட்விட்டர்ல போடுறது அது மூலமே. சென்னையில மட்டும் தான் ப்ராப்ளம். எங்க ஊர்ல ரிவ்யூல எடுத்ததே கிடையாது. சென்னையில மட்டும் தான் இது நடக்குது, வேற எங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியல. வினோத் ப்ரோ உங்க இதுல ரொம்ப நாய்ஸ் இருக்கு ப்ரோ, பேக்ரவுண்ட். ஓகே ப்ரோ, மீட் பேர். அப்புறம் பரணி நேத்து கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தங்க. சொல்லுங்க.
எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கலங்க. எனக்கு ஒன்றும் ரொம்ப அந்த பிடிக்கலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் சொல்லி கேக்குறேன். இல்லை எனக்கு ப்ரோ நிஜமா நேத்து நான் ஆவரேஜ்னு தானே சொன்னேன். ப்ரோ ஏங்க எனக்கு நீங்க ஆவரேஜ் சொன்னீங்க, அவர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருங்க. பரணி ப்ரோ பரணி மார்டின் படம் பாத்துட்டீங்களா? இல்லை ஒரு மாதிரி யாரு? டாக்குமெண்ட்ரி ஃபீலிங்காக தான் போச்சு. அது ஃபர்ஸ்ட் நான் என்னடா பண்ண போறானுங்க, ஏதோ சஸ்பென்ஸ் பில்ட் பண்ற மாதிரியும் இல்லை. இப்போ அந்த மற்ற படத்துலலாம் கூட ஒரு ஆவரேஜ் மூவியில் கூட கொஞ்சம் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி எனக்கு ஏதோ டாக்குமெண்ட்ரி ஃபீலிங் மாதிரி போச்சு. இந்த ஃபைனல் ரிவ்யூலும் ஒன்றும் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. தெரில, எனக்கு பர்சனலாக ஒன்றும் அவ்வளோவா இல்ல பிடிக்கல. இல்ல ஓகே மகேஷ் ஓகே. ப்ரோ புரியுது. ரொம்ப ஹைப்பாக வேற பார்த்தேன் நான். நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் சொல்லியிருக்கீங்களா? எது ப்ரோ? பரணி ப்ரோ கிஷ்கிந்தா காண்டம் நான் வீடியோ போட்டேன் ப்ரோ, நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்குன்னு. ஒருத்தன் இன்னைக்கு வந்து எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிட்டான் தலைவா. அது என்னடா நாலு அது நாள் படம், அது நீங்க இல்ல என்னடா படம் இது, உன்னை நம்பி பார்த்தேன் பாரு. ஃபாரன்சிக்னு ஒரு மலையாள படம் இருக்கு. டியர் சொல்ல முடியாது, லாங்குவேஜ் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நீயே தேடுற, மரியாதையா அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடு அப்படின்றான். டேய் அந்த படம்லாம் வந்தப்பே சொல்லிட்டேன்டா, ஏன்டா சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சில பேருக்கு செட் ஆகல, ஏன்னா அந்த படம் ரொம்ப ஸ்லோவா போறதுனால சில பேருக்கு பிடிக்கலையா, இல்ல அது எப்படி சில பேருக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகலையா அப்படின்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ஒரு தரமான படமா இருந்துச்சு அது. மத்தவங்க இல்ல சொல்லுங்க இல்ல பாத்திருந்தா. நிறைய அதுல பேர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததே ஹீரோயின் போர்ஷன் மட்டும்தான். ஷெர்லாக் படம் ஹோம்ஸ். பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஏன் அப்படி ஆமா. சொன்னேன்னு. சரி ஓகே. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஒரு இது போட்டோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே பேசுனீங்க, அது அப்டேட்ல சொல்ல அது சொன்னேன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு போட்டோ நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு. அப்படியா? இல்ல நீங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு வரணுமே, எஸ்கே இருந்தாரு, எஸ்கேவோட போட்டோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு, அதையும் சொல்லுங்க தலைவா. இல்ல எஸ்கே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ரோ, அதான் சொன்னேன். இந்த அப்டேட் சொல்லும் போதே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் படமே அவர் கூட தான், எஸ்கே கூட தான் பண்ண வேண்டியது ஆக்சுவலி. பட் அடுத்த படம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த படம் கண்டிப்பா வந்து வந்துடும். இல்ல ஆக்சுவலா அவங்க இவரு தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் பந்து டைரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க போல, அதுவும் நடக்கும்ன்றாங்க. அநேகமா தனுஷா தான் இருக்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த விடுதலை டு என்ன ப்ரோ, அந்த வடக்கன்ஸ் ரயில் பாவங்கள்ல மெதுவா சீட்டை தள்ளி விட்டு உட்காந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி கதையின் நாயகனை தள்ளி விட்டு மெயின் லீடாக விஜய் சேதுபதி தான் இல்ல வருவாரு இல்ல இல்ல போல. அப்படி இல்ல, இந்த கதையில இவர் தான் ஹீரோ. இல்ல இதுல விஜய் சேதுபதி தான் ப்ரோ ஃபுல்லா, அவருக்கு அப்ப பிளாஷ்பேக் பார்ட் இருக்கு. 3 வேற இருக்கா? இல்ல 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 அது தெரியல. வாத்தியாரா இல்ல ப்ரோ, இவரை போட்டு பாட்டு தள்ளிடுவாங்க. மறுபடியும் வாத்தியாரா அவன் பேர் என்ன, சூரி மாறிடுவார், அவ்வளவுதான். இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா சூரி பாயிண்ட் ஆஃப் வியூல கதை நகரும். இந்த இதுல வந்து விஜய் சேதுபதி பாயிண்ட் ஆஃப் வியூல கதை நகரும், அப்படிதான் எனக்கு தோணுது பாக்குறப்போ. அது வந்து அப்படிதான் ப்ரோ, விஜய் சேதுபதியோட பிளாஷ்பேக். flashback. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து விஜய் சேதுபதி என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சூரி வந்து அடுத்த வாத்தியாரா இருப்பாரு, அவ்வளவுதான். சூரிய அடுத்த வாத்தியாரா வரான்னு தெரியல, ஆனா இதுல விஜய் அது ஆமா சேதுபதி எனக்கு ப்ரோ, தெரியல. புக்கே அப்படிதான் ப்ரோ இருக்கு, அந்த புக்கே அப்படிதான் இருக்கு. ப்ரோ அப்படி ஐயோ இருக்கிற ஆளா ப்ரோ வெற்றி? என்ன ப்ரோ நீங்க தலைவன் வந்துட்டு இப்ப நீங்க வெக்கை படிச்சீங்கன்னா ஐயோ, கூட பரணி ப்ரோக்கு இப்படி ஸ்பாய்லர் கொடுத்துட்டீங்களே, தூக்கம் வராது. எனக்கு அதுதான் அப்படி மாதிரி இருக்கு. உண்மையிலே அப்படி நடந்துருமோன்னு வேற இருக்கு. இல்ல இல்ல எனக்கு தெரியல என்னன்னா அப்படி பண்ண. வெற்றி அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொன்னபோது ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஒருவேளை அப்படியே வந்துருமா, நான் படம் பார்க்கும் போதெல்லாம் இதான் மைண்டா இருக்கும். பட் பரவாயில்ல, இன்னும் 1 மாசம் கழிச்சு தான், அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். ஆமா ஆனா ஆனா இந்த அதுல இத்தனை நாள் வந்துட்டு உன்னை ஞாபகப்படுத்தணும்ல, அப்ப நான் இது கேட்போம்ல. அவதார் கதையாச்சு. புரியல ப்ரோ. அவதார்ல இதே தானே கதை. அவதார்லாம் பழைய கதை தான் ப்ரோ, ஸ்டோரி லைனா பாக்குறப்போ. ஆமா இப்ப விஜய் சேதுபதியோட சின்ன வயசு போர்ஷன் டிஏஜிங் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பாப்போம். அந்த பாட்டு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலையே. இல்ல தலைவா, அதை விட சின்ன வயசு போர்ஷன் இருக்கான், அதை விட ஒரு இந்த ஆமா அந்த டீன்ஸ்ல இருக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. நடுவுல போயிட்டு வந்து தலைவா, இப்ப இந்த மகாராஜா யூஎஸ்ஏ எல்லாம் போயிட்டு வந்தாரு தெரியுமா, பிரீமியர், அங்க நிறைய ஷோஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, நம்ம கிறிஸ்டபர்லாம் கூட மீட் பண்ணாப்லையே. அப்போ வந்துட்டு ஆக்சுவலா இந்த வேலைக்காகவும் சேர்த்து தான் போனாருன்னு கேள்விப்பட்டேன். விடுதலையோட டிஏஜிங் ஒர்க்குக்காகவும் போனாருன்னு தான் கேள்விப்பட்டேன். தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு, தகவலா கேள்விப்பட்டது, பார்ப்போம். சீக்கிரம் வெற்றிமாறனை முடிக்க சொல்லுங்க தலைவா, சீக்கிரம் முடிச்சுட்டு வாடி வாசல்ல இறங்க சொல்லுங்க. ஏங்க நான் 5 நிமிஷத்துலயே வந்துட்டேன், 5 நிமிஷத்துலயே வந்துட்டேன். வாடி வாசல். நிறைய பேர் பேசிட்டு ஆனா விஷால் இருக்கோம். ப்ரோ, உங்களோட பேராசைக்கு ஒரு அளவே இல்லல்ல ப்ரோ. அடுத்து வாடி வாசல் பண்ணியே ஆகணும் ப்ரோ, ரொம்ப எதிர்பார்க்கிற வாய்ப்பு இல்ல படம் ராஜா, வாய்ப்பே இல்ல. அடுத்த 2 படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் படம் எப்ப எனக்கு ரிலீஸ் தான் போய் நிக்க ஆகும்னு எனக்கு போறாரு. தெரியாம இருக்கலாம், ஆனா சீக்கிரம் ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் தலைவா. எல்லாருக்கும் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே. பிரகாஷ் ப்ரோ இதேதான் இல்ல, இதேதான் அந்த டெய்லரே என்கிட்ட சொன்னான்.
உங்ககிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னாரு, என்னது சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும்னாரு. போடுங்க போடுங்க சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஏன் 8-10க்கு வரீங்கன்னு கேக்குறாங்கண்ணா. அதெல்லாம் இல்ல. எதுக்கு உங்களுக்கு கேம் சேஞ்சர் மாதிரி இவ்வளவு வன்மம்? சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ஏன் இல்ல நீங்க இப்ப ஒரு பாருங்க ஊரே புதுசா வந்து கேம் சேஞ்சர் மேல நெகட்டிவிட்டி உங்களுக்கு திடீர்னு பரப்பக்கூடாது, பாசம் தப்பா சொல்லக்கூடாதுன்னு இல்ல, இருக்கு. உங்களுக்கு திடீர்னு கேம் சேஞ்சர் மேல பாசம். ஏன் நான் திரும்ப கேக்குறேன். கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் இதே எனக்கு பாசம் தான். ஏங்க ஒரு படம் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே முன்னாடி அது நல்லா பாசமா? இருக்காது, ஓடாது அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க நடக்கும்? இல்ல அது அதுக்கப்புறம் படம் கெஸ்ஸுங்க, நல்லா இருந்தா கூட, அது கெஸ். இல்ல படம் நல்லா இருந்தா படம் கூட அது கெஸ், நாம அது வேற சொல்லிட்டோம் விஷயம். இப்ப அப்படின்னு சொல்லி நீங்க சமாளிப்பீங்க, எனக்கு தெரியும். அப்படி நான் எந்த படமும் சொன்னது இல்லை. ஏன்னா அந்த இல்ல அமரன் ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அமரன் படத்தை நான் ரிலீஸ்க்கு முன்னாடி பரணி என்ன சொன்னேன்னு கேளுங்க. எனக்கு வந்து இந்த படம் ஃபேமிலி கூட செட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன சஞ்சலமோட இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாறிடுச்சு. படம் இவ்வளவு தூரம் ஓடுங்கிற பயங்கரமா இருக்கு. அப்ப நம்மளோட இதை நம்ம டாட்டை மாத்திக்கிறது அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவிட்டி பரட்டு பாசிட்டிவா சொன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் பாசிட்டிவா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போய் ஏமாறது தான் ஆபத்து. சரி இன்னொன்னு delete ஒரே ஒரு பாத்தீங்களா? தான் இப்ப பார்த்தேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். எப்படி கேள்வி கேட்கறேன், அந்த குளமாவு கேட்கலாம்ல வந்து அந்த வடிவேல் பாலாஜி அந்த பையனை கூப்பிட்டு கேட்பாருல, அதே மாதிரி கேட்கறேன். நீங்க வந்து ஒரு படம் தயாரிக்கிறீங்க, ஒரு 3 வருஷ படம், உழைப்பெல்லாம் போடுறீங்க பயங்கரமா. யாரு இப்போ RRR மாதிரியோ இல்ல பாகுபலி 2 மாதிரியோ ஒரு படம் போடுறீங்க அப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ப்ரொடியூசர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற ப்ரொடியூசர் எங்க படம் ஒரு பேன் இந்தியா படமா வருது, பயங்கரமா 3 வருஷம் உழைப்பு போட்டுருக்கோம், பிரம்மாண்டமான படம், அதனால வேற எந்த படத்தையும் கூட ரிலீஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி கொடுத்த ரீசெண்ட் உதாரணம் நீங்க RRR பார்க்கலாம். RRR படத்தப்ப வந்து எல்லா அவங்க மொழியில மட்டும் இல்லாமல் எல்லா மொழியிலையும் படத்தை வந்து மற்ற படம் வராமல் பார்த்துங்க, மற்ற படம் வராமல் பார்த்துங்க, அந்த ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் பார்த்து எங்கள் படம் 3 வருஷம் உழைப்புன்னாங்க. ஒரு பெரிய டேரக்டர் ராஜமௌலி டேரக்டர், அதே மாதிரி தான் பெரிய டேரக்டர் சங்கர், நீங்க எல்லாரும் சொல்ற பிரம்மாண்ட இயக்குனர். அப்ப பெரிய டேரக்டர், பெரிய ப்ரொடியூசர், பெரிய படம், 3 வருஷம் உழைப்பு, இது எல்லாத்தையும் போடுறப்ப அந்த படம் வரப்ப இது மாதிரி இவ்வளவு இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா இதே ப்ரொடியூசர், சேம் ப்ரொடியூசர், கேம் சேஞ்சரோட அவரோட ப்ரொடியூசரே மற்ற படங்கள் போட்டி விட்டா அப்புறம் அவரே இன்னொரு படத்தை, ஒரு கமர்ஷியல் படம், ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படத்தை அவரே ரிலீஸ் டேட் போடுறாரு அப்படின்னா அவர் மேல அந்த படத்து மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். அப்ப அவரே அதை பண்ணும்போது நம்ம வந்து அது நெகட்டிவா பேசல, தப்பு கிடையாது. அது நெகட்டிவா நம்ம பேசல. இன்னொன்னு சொல்றேன், நான் நெகட்டிவா பேசல, எனக்கு அந்த படம் வந்து மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா சங்கரோட ட்ராக் ரெக்கார்டு இப்ப கடந்த ஒரு 10 வருஷமாவே அவருடைய கடைசி பெஸ்ட் படம் என்ன பொறுத்த வரைக்கும் நண்பன் தான் அவரோட கடைசி பெஸ்ட் படம். அது ரீமேக் படமாகவும் இருந்தாலும் நல்ல பெஸ்ட்னா அது நண்பன் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா படத்துலையும் பல குறைகள். ஒரு படத்தோட இன்னொரு படம் மட்டமா இருக்கு, அதை விட அடுத்த படம் மட்டமா இருக்கு, அதை விட அதுக்கு அடுத்த படம் மட்டமா, இப்படி அவரோட குவாலிட்டிங்கிறது இறங்கிக்கிட்டே போறப்ப நம்ம வந்து எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிறது தப்பே கிடையாது, குறைச்சி சொல்றதையும் தப்பு கிடையாது. அந்த படம் அந்த எதிர்பார்ப்பை மீறி, அந்த நம்மளோட எப்படி சொல்றது, இவ்வளவு நெகட்டிவிட்டி மீறி படம் நல்லா வந்துட்டு சந்தோஷம் தான் படுவோம். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம். ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியன் 2 மேல நம்பிக்கை இல்லை, கடைசி நேரத்தில் திடீர்னு ஒரு ஹைப் வந்துச்சு, அந்த ஹைப் படம் ஃபுல்ஃபில் பண்ணல, நெகட்டிவா போட்டு நம்ம அடுத்து திட்டணும், எல்லாம் பண்ணோம், ஸ்பேஸ்ல குறை சொன்னோம். அதுக்கப்புறமா அப்போ ஒன்று சொன்னோம், அடுத்த படம் கேம் சேஞ்சர், அதுலயாச்சும் அவர் நம்மளோட நம்பிக்கையை பொய்யாக்கி திரும்ப ஒரு மீண்டு எடுத்து மேலே வராரான்னு பார்ப்போம். இப்பயும் இந்த படத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம். இது வந்து நெகட்டிவிட்டி பரப்புறது கிடையாது, நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன். இது நெகட்டிவிட்டி பரப்புறதுன்னு சொன்னா சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த ப்ரொடியூசரே அவரே 2 படத்தை இறக்குறாரு. இந்த 3 வருஷ உழைப்பு, 3 ஒரு பிரம்மாண்டமான படம், தெலுங்கில் மிக முக்கியமான படம், சங்கரின் இயக்கத்தில் வந்திருக்க படம், RRRக்கு அப்புறம் ராம் சரணோட படம், இப்படி எல்லா வகையிலும் உள்ள படத்துக்கு அவரை ப்ரொடியூசரே வந்து இன்னொரு படத்தை இறக்கும் போது நம்ம தாராளமா சொல்லலாம், தப்பே இல்லைங்கிறதா என்னுடைய ஹாலிடே. அவங்க இது வந்து பேன் இண்டியாவா அதாவது வந்து தெலுங்குல எடுத்த ஒரு கமர்ஷியல் பிலிம், அது எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்றாங்களே தவிர இந்த RRR மாதிரி பெருசா எல்லாம் ரிலீஸ் பண்ணல ப்ரோ. அது வந்து அந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடையாது, அது அவங்களுக்கே தெரியும். சங்கர் படம் நார்மலாவே பேன் இந்தியா படம் தான். நீங்க சங்கர் படம்னாலே நார்மலா அது RRRக்கு அப்புறம் ராம் சரண் தேஜானா அதை கனெக்ட் பண்ணீங்க. இப்ப இந்தியன் 2 தவிர இந்த படம் அந்த இந்தியன் 2 பக்கம் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தாங்காட்டி தான் பிரச்சனையாச்சு. அது சங்கரோட பிழை, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நமக்கு தேவை படம் அவுட்புட் தான், கண்டென்ட் தான். அது நம்ம ஃபுல்ஃபில் பண்றாங்க, அப்ப பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாம ப்ரோ, இப்ப டீசர் வந்துச்சு, அதுவுமே இம்ப்ரெசிவா இல்ல ப்ரோ. எனக்கு பர்சனலா சொல்றேன், நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. யாருக்குமே சுகுமாரனா எங்கனா இருக்க, அவர் வரல, ஒரு கண்டென்ட் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அவர் வரது மாவீரன் புரோக்கு மட்டும் தான் தெரியும். அவர் வந்தாருன்னா மாவீரன் புரோக்கு மட்டும் தான் இண்டிகேஷன் அடிக்கும். இந்த இடது கண் துடிக்கிற மாதிரி அவர் துடிக்கும், இந்த துக்ளக் தர்பார்ல துடிக்கிற மாதிரி கரெக்டா கீழ இருந்து கை அசைக்கிறாருன்னு சொல்லுவாரு. ஆமா, இப்போ ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்றாங்க, அதுவுமே இம்ப்ரெசிவா இல்லைன்றப்ப எப்படி ஒரு ஹைப்பு, ஏதாவது நமக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு சிக்னல். 2 பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, பாட்டுமே ராம் சரணோட டான்சிங் ரேஞ்ச் என்ன நமக்கு தெரியும். ஸோ அதுவுமே நமக்கு ஒரு இம்ப்ரெசிவா இல்லைன்றப்ப இப்படிதான் இருக்கும். பார்ப்போம் இதெல்லாம். அதெல்லாம் விடுங்க, அந்த
முதல்வன் ஜென்டில்மேன்ல மாதிரி பிளாஷ்பேக் போவாங்க போல, அந்த வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு விவசாயி மாதிரிலாம் வராது. ஆமாம் தலைவா. முதல்வன் ஸ்டைல்ல எடுத்துலாம் ட்ரை பண்றாரு போல இருக்குங்க. ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ, எலெக்ஷன் கமிஷனரா இருக்காரு, கடைசியில அவரே பொலிட்டிஷியனே மாறுறாரு, அவ்வளவுதான் ப்ரோ. பெருசா எல்லாம் ஏன் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியலையே. முதல்வன் மாதிரி கரெக்டான மீட்டர்ல இருந்ததுன்னா படம் எங்கேயோ போயிடுமே. இல்ல இருங்க. ஆமா, அதாவது அதுக்கு வந்து ரைட்டிங் வேணும். நீங்க முதல்வன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து பிரம்மாண்டம்லாம் ஒண்ணும் இருக்காது. அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ hour போர்ஷன் வந்து அந்த இன்டர்வியூலே இருக்கும். அந்த அளவுக்கு அதுல டயலாக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். பெரிய பிளஸ் வந்து அந்த இன்டர்வியூ சீசன் அந்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு கேட்டீங்கன்னா கூட கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த இன்டர்வியூ சீன்ல வந்து ஞாபகம் இருக்கா தலைவா, அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சு அந்த கலவரம் நடக்குமே, அதெல்லாம் சூப்பரா ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அன்னைக்கு வந்து ட்ரோன் ஷாட்லாம் ரொம்ப புதுசுங்க. நான் வந்து நான் ஆக்சுவலி இப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து தியேட்டர்ல போய் பார்த்தது, ஃபேமிலியோட போய் பார்த்து 2-3 டைம் பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த நீங்க இன்டர்வியூ சீன்ல வந்து இன்டர்வியூ முடிச்சு அர்ஜுன் வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவாப்ல, அந்த வேர்டு எஸ் ஐம் ரெடி அப்படின்ற மாதிரி, நான் ஒரு நாள் முதல்வரா இருக்குதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் தயாரையா அப்படின்னு. அந்த டைம்ல ஒரு மியூசிக் வரும் இல்லையா, இன்னைக்கு கூட அந்த சீன் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரேசியான ஸ்கிரீன் பிளேன்றதுக்கு மீனிங்கே அந்த சீன் தான் ப்ரோ. யூடியூப்ல அந்த 45 minutes அப்படியே இருக்கு. பஸ் கலவரத்துல ஆரம்பிச்சு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு ரகுவரன் சொல்ற வரைக்கும் அந்த ஒரு 45 நிமிஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த படத்தை அவர் நிறைய பேர்ட்ட சொல்லி அவங்க யாருமே ஒத்துக்காம போய் அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு. சங்கர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து முதல்வன் படத்துல வந்து தேவையில்லாத செலவுகளே இருக்காது. ஏன்னா அது வந்து எஸ் பிக்சர்ஸோட மூவி, சங்கரோட ஓன் ப்ரொடக்ஷன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ்ல இருக்கட்டும் அல்லது எந்த மூவியா இருக்கட்டும், அது நிறைய லாவிஷா செலவு பண்ணி பாருங்க, எஸ்பெஷலி சாங்ஸ்க்காக. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதைக்காக மட்டும்தான் இருக்கும் ஸ்கிரீன் பிளே. ஒரே ஒரு சாங் மட்டும் இந்த கிராஃபிக்ல இது பண்ணிருப்பாங்க, இந்த முதல்வனே சாங். அதை தவிர நீங்க எங்க பாத்தீங்கன்னாலுமே கிரௌடுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. உண்மையான ஸ்பெண்டா தான் இருக்குமே தவிர தேவையில்லாத சாங்ஸுக்கு எல்லாம் தேவையில்லாம இருக்காது. ஏன்னா எஸ் பிக்சர்ஸோட படம் அது, அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் போது கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம் தலைவா, அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோ கேரக்டர் அது ரொம்ப சாதாரண ஆளா இருப்பான். அப்படியே போக ஆர்க்கு அப்படியே ஏறிக்கிட்டே போவோம். கடைசியா அப்படியே நல்லா ஃபுல் சர்க்கிள்ல வந்து முடியும். ஆனா நம்ம எதுவும் பேச வேணாம், கார்த்திக் சுப்ராஜ் கதை, அதனால கேம் சேஞ்சர் நம்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். விடுங்க. யாராவது அந்த கன்னடா படம் இன்னைக்கு ஓடிடில வச்சு பகீரா பார்த்தேன், பாதி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். ஃபுல்லா பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் யோசிச்ச கதையாச்சுடா, அது 8ஆம் கிளாஸ்ல யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே கிரிஞ்சா தான் இருந்துச்சு. இது 7 வயசு படமாவே பாத்துட்டீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்கா கொஞ்சம், சிவகார்த்திகேயன் ஹீரோ. அந்த ஹீரோல இல்ல பேட்மேன். ஓகே, ஹீரோவே பேட்மேன் மாதிரி தான். பகல்ல பணக்காரன், நைட்ல பேட்மேன் மாதிரி. இல்ல ஒரு பகல்ல பணக்காரன், நைட்ல பேட்மேனா இருப்பாரு. இதுல பகல்ல போலீஸ், நைட்ல பேட்மேனா இருக்கு. நான் ஒரு 35 minutes பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. டைம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான ப்ரோ கன்னடத்துல அந்த டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல தீபாவளில? புரியல இல்ல பகீரா ஆனா ரிலீஸ் ஆன டைம்ல ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தானே. நான் அன்னைக்கு கூட பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டேன். ஆமா, பாசிட்டிவா தான் இருந்துச்சு. படம் ஓடுச்சான்னு தெரியல. ஆனா இல்ல ப்ரோ, ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஆனா பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு ஆக்டிவான பிரகாஷ் ராஜ் இதை காட்டினாங்க செகண்ட் ஹாஃப்ல. அந்த பொசுன்னு கையை ஓங்கிட்டு அந்த 2005 அந்த ஓஜி டைம்ல எல்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி காட்டினாங்க. இப்ப கடைசியா ஒரு 2-3 வருஷமா அவரை பேஷண்ட் மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க. கதை சொல்லுவாரு, இல்லைன்னா வீல் சேர்ல உட்காந்துருப்பாரு, இப்படிதான் காட்டிட்டு இருந்தாங்க. இதுல கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்க பிரகாஷ் ராஜ். செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாரு. அமரன் ஓடிடி ரிலீஸ் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துருமா? மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக் ப்ரோ. ஆனா ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு, சூப்பர்பா இருக்கு. அதாவது நீங்க பிஜிஎம் வந்து ஹெட்போன் பார்த்துட்டு அந்த ஹெச்டி பிரிண்ட் சான்ஸ்லெஸ். ஜிவி பிரகாஷ் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. நீங்க தியேட்டர்ல பார்க்கறதோட இந்த ஒரு பிஜிஎம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செமையா இருக்கு. அந்த சீன் வைஸ் பயங்கரமா எலிவேட் பண்ணுது. ஆனா இன்னைக்கு அந்த ப்ரோமோ வந்துச்சுல தலைவா, காதலிக்க நேரமில்லை, பாருங்க பாய் பேங்கரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாங். ஆனா அது எனக்கு அந்த ஆட்டோக்கார அந்த ஓகே கண்மணி வர பிஜிஎம் மாதிரியே இருக்கு.
காரா ஆட்டோக்காரா அந்த அதே பாட்டா? பிஜிஎம் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு என்ன கவலைன்னா அந்த சாங்கோட டைட்டில் கூட யாருமே வந்து கரெக்டா போடல, இன்க்ளூடிங் ஹீரோ. அவர் ட்வீட் பார்த்தா தெரியும். எனக்கு அது ஒண்ணுதான் சின்ன வருத்தமா இருக்கு. ஏன்டா அவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு படம் கொடுத்து பாட்டு போட்டிருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு டைட்டில் கூடவாடா கரெக்டா ட்வீட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜெயம் எல்லாம் ரவி அட்மின் ட்வீட் தான். அட்மினா இருந்தா என்ன ப்ரோ, அது போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அதை பார்த்து கரெக்டா இன்னும் கூட கரெக்ட் பண்ணாம இருக்காங்களே, அதுதான் வருத்தம் அளிக்கிறது. அது என் ஆபீஸ் பக்கத்துல இருந்து அந்த படம் ஷூட் பண்ணிருக்காங்க, காதலிக்க நேரமில்லை. அது ஒரு மாடர்ன் ஏஜ் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் 5 பாட்டு அது இருக்கு. ஒரு வீடு தான் ப்ரோ, மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். என் ஆபீஸுக்கு அடுத்த பில்டிங் தான் அந்த வீடு. சூப்பர் சூப்பர். சரி, நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்கன்னு சொல்லுங்க, கேட்போம். பிரகாஷ்ண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. நிறங்கள் 3 நான் போறேன். எத்தனை மணிக்குண்ணா? ஜாலியோ மத்த படங்களை ஜிம்கான் review நான் பார்த்து இங்க ரிலீஸ் பார்த்துக்கலாம். ஆச்சுன்னா நான் போவேன். நீங்க போறீங்களா பிரகாஷ்ண்ணா? ஜாலியா வச்சுக்கானா? இல்ல நமக்கு ஐடியா இல்ல. நமக்கு அந்த ஐடியா ஸ்னேக் இல்லைன்னு சொல்லாதீங்க, பிக் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அவர் முக்காடு போட்டு போவாரு. இல்ல சீரியஸாவே சொல்றேன். அந்த பாட்டுக்கு ஸ்னேக் அவ்வளவு பிக்னு ஒன்று விடுறாங்க, ஸ்னேக் பிக்னு ஒன்று விடுறாங்க. கருமத்தை தேட்டருக்கே அவனும் பக்கத்துல கூட வராங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டா நெகட்டிவிட்டி பரப்புறேன்னு கிடையாது சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்றேன், நம்ம எப்பவுமே நம்ம சொல்றதுல ஒப்பீனியன்ங்கிறது ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லணும். சும்மா பூசி முழுக்காக சொல்லக்கூடாது. என்னதான் இந்த ட்வீட் போட்டாலும் எல்லாம் பண்ணாலும், இந்த படத்துல உள்ள எல்லா அப்டேட்டும் போட்டாலும், நமக்குன்னு ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை நம்ம மறைக்க கூடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு வந்து ஏதோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல அடுத்த கடைசியில படத்தை தள்ளி விடுற மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று என்னன்னா, ஒரு ஸ்னேக் பிக் விட்டாங்க, அதுல காமெடிங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது அதுக்கு மேல யோகி பாபு சுத்தமா ஸ்னேக் பிக் 2ல வந்துட்டு அவரு வேற ஒரு கொடுமை பண்ணிட்டு போறாரு. அதுல வார்த்தை விளையாட்டுகள் வேற என்னவோ பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒண்ணுதான், பாட்டுக்காக கூட யாரும் தேட்டருக்கு வராங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அஜித்குமார் ப்ரோ போறாரு, அவர் போய் பார்த்துட்டு வந்து சொல்லட்டும். ரிலீஸ் ஆனா அவருக்கு இது ரிலீஸ் பண்ணாதான் நான் போவேன்னு சொன்னேன். இல்ல அது சொல்றேன், இதுக்காக தியேட்டர்ல கூடவா ரிலீஸ் ஆகாது இந்த படம்? நாளைக்கு ரிலீஸ் ஆகும் இல்ல அப்படிங்கிறாரு. நாளைக்கு ஜாலியா சொல்றேன் release நான் பண்ண போறாரு. இல்ல எங்க பாங்க ஒன்னே ஒண்ணுதான், அவர் போடணும் திருப்பூர்ல, இவர் போய் பார்க்கணும். அதுதான் இவருக்கு உள்ள தண்டனை, வேற எந்த தண்டனையும் கிடையாது. ஆக்சுவலா இந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் அது ரிலீஸ் டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆமா, அசோக் செல்வன் படத்திலேயே ஒரு லீஸ்ட் ப்ரொமோட்டட் ஃபிலிமா நான் பாக்குறேன் ரீசெண்ட் டைம்ல. பெருசா இந்த படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு போன வருஷமும் டிசம்பர்ல ஒரு படம் பண்ணாருல்ல ப்ரோ, ரிலீஸ் ஆனப்ப தெரியல. ஆனா வேர்ட் ஆஃப் மவுத்திங்ல அதுக்கப்புறம் நல்லதா போச்சு அந்த படம். அது சபாநாயகன் அந்த படம் நல்லா ஈரோட்ல இருக்கும் bro. எடுத்திருப்பாங்க. சபாநாயகன் தானே சொல்றீங்க? நல்லா சபாநாயகன் இருந்துச்சு bro அந்த படம். நல்லா இருக்கும். இல்ல இந்த படம் வந்து நான் ஸ்னீக் எனக்கு பீக் ரொம்ப பிடிச்ச படம். பார்த்தேன். ஸ்னீக் பீக் பார்த்தேன். எனக்கு நான் பெருசா நாளைக்கு நிறங்கள் work 3 ஆகல sneak போறேன், peek. பாப்போம். படம் அப்படியா? நாளைக்கு என்ன படம் போறீங்க? ஓகே. ஆர்ச்சி விஷால் ப்ரோ நிறங்கள் 3 தனியாவா? பார்க்கணும் தலைவா, நாளைக்கு போறேன். ஆமா தலை, நம்ம தனியா தான் தலைவா போவோம். எப்படி இல்ல நீங்க அன்னைக்கு மேக்ஸிமம். ஒரு படத்துக்கு கூட்டு பண்ணீங்கன்னீங்களே, அதுக்காக கேட்டேன். ஆமா இல்ல அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டேன். அப்படியா? சரி. ஊருக்கு போமா, ஆமா நான் பாத்துக்கிறேன் இங்க அப்படின்ட்டேன். இதுக்கப்புறம் அடுத்து சனிக்கிழமை வரைக்கும் போட்டாங்கன்னா கிளாடியேட்டர் போலான்னு இருக்கேன். ஏன்னா போன வாரம் 250 ரூபா 300 ரூபா போட்டாங்க டிக்கெட். இந்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா வேலையா இருக்கு. சனிக்கிழமை வரைக்கும் பாருங்க, டைம் ஓட்டினாங்கன்னா இருந்தா பாருங்க. கிளாடியேட்டர் போலாம். இல்ல நாளைக்கு இருந்தாலே மேக்ஸிமம் தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க, நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல நாளைக்கு நாளைக்கு போட்டாலே சாட்டர்டேவும் போடுவாங்கல்ல ப்ரோ. வேற எதுவும் படம் இல்ல பெருசா. போட்டா நல்லா இருக்கும். அது மாலை நம்ப முடியாது, அன்னைக்கு அப்டேட் மட்டும் தான் விடுறாங்க. இந்த மெக்கானிக் ஒரே ஒரு ஷோ டெய்லி நைட் 7 மணிக்கு. எந்த ஊர் தலைவா நீங்க? எங்க தலைவா பார்க்க போறீங்க? பெங்களூர் இங்க இருந்து 250 கிலோமீட்டர் ப்ரோ, கர்நாடகால இருக்கு. மெக்கானிக் ராக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ வந்துருச்சு. வெங்கி ரிவ்யூஸ் அவர் தான் போட்டிருக்காரு. நல்லா அவர் கரெக்டா போடுவாருங்க. அவர் எந்த படத்துக்கும் பெருசா மேல கொடுக்க மாட்டாரு, அந்த ஒரு கிறிஸ்டோபர். ஆமா அவர் அவங்க ஊர் கஸ்டமர். அதான் பெருசா ஃபர்ஸ்ட் ஆஃப் பெருசா இல்லன்ற மாதிரி போட்டிருக்காப்ல. நீட் பைக் செகண்ட் ஆஃப் டு சேவ் திஸ்னு போட்டிருக்காரு. தெரியல எப்படி. ஆனா இன்னைக்கு சாரி பிரகாஷ் தான் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பேரை யூஸ் பண்றேன்ட்டு. இன்னைக்கு வலைப்பேச்சில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு 7 டேஸ் தான் குட் பேட் அக்லிக்கு ஷூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டப்பிங் பேரலா போயிட்டு இருக்கு. ஆதிக்கோட அப்பா தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. ஸோ அவர் தான் டப்பிங் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிறாரு. ஸோ படம் மேக்சிமம் பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து ஏதோ தெலுங்கு பேஜ்ல இல்லன்னு மாதிரி பார்த்தேன் bro, அதத்தான் கேட்கலான்னு வந்தேன். இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இப்ப இதே வலைபேச்சு வீடியோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஷால் பிரதர் சொல்ற மாதிரி எனக்கு தனியா அனுப்பிச்சு இன்னொரு கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுட்டு இது மாதிரி தகவல் சொல்றாங்க உண்மையான்னு கேட்டாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இப்ப இதை தானப்ப நம்ம ஒரு வாரமா ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக், சாரி நவம்பர் லாஸ்ட் வீக்ல ஃபாரின் ஷெட்யூல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள்
மும்பையிலயோ இல்லை ஹைதராபாத்லயோ பேச்சு போகும், அதோட படம் முடிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கோம். ரெகுலராகவே சொல்லிட்டு இருக்கோம். நேற்று முத கொண்டு ரிப்பீட் அடிச்சேன். டெய்லியுமே சொல்றோம். இருந்தாலும் திரும்ப வலைபேச்சு வீடியோ கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்து இது உண்மையாக கேட்கறாங்க. எப்ப இதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னையா இது நம்பாம சொல்றீங்க. இப்ப அதே மாதிரி விஷால் ப்ரோ வந்து வலைபேச்சு இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாரு. இதுதானே நானும் சொல்லியிருக்கேன். இந்த 24, 25 இந்த ஃபாரின் ஷெட்யூல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வராங்க ஃபர்ஸ்ட் வீக்ல, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல 7 நாள், அதிகபட்சம் ஒரு 10 நாள் ஒரு பேட்ச் ஒர்க் நடக்கும். ஹைதராபாத் அல்ல மும்பைல முடிஞ்சிருவாங்க. முடிச்சிருவாங்க. ஷூட்டிங் முடிச்சோடனே பொங்கலுக்கு பேரல போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு இருக்குன்னு. ஆனா வந்து அவங்க அப்பா ஒர்க் பண்றாங்கிறத நமக்கு தெரியல. பட் ஏன்னா பேரல போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. எந்த காரணம்னா அந்த விஜய் வேலைக்குட்டி எடிட்டர் இருக்காருல்ல, அவர் ஸ்டார்டிங்லேயே அந்த சொல்லிட்டாரு, எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பயே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் பண்ணிட்டேன்னு கூட சொல்லிட்டாரு அவர். எப்ப இது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் நான் முடிஞ்சிச்சுன்னு. ஆனா இதை இப்போ வந்து இவங்க சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் நம்புறீங்க, நம்ம சொன்னா நம்ப மாட்டீங்க. அதானே? சொல்லுங்க விஷால் ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்க. ப்ரோ நேத்துல இருந்து கொஞ்சம் தெலுங்கு பேஜ்ல அப்புறம் ஆஸ்திரேலியன் பேஜ்ல எல்லாத்துலயுமே ஜிபியூ அவுட் ஆஃப் சங்கராந்தி ரேஸ்ங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. என்ன வருது? இல்ல ப்ரோ, வருதுன்னு தான் சொல்றாங்க. பிரகாஷ் நீங்க சொல்றது நம்பாம இல்லைன்னா, சில பேருக்கு ஷூட்டிங் எப்போ முடியுதுன்னு கரெக்டா தெரியாம இருந்தது இல்ல, அதனால 7 நாள்ல சொன்னாங்கன்னு சொன்னேன். வேற எதுவும் இல்ல. நான் சொல்லும் போதும் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். 99% குட் பை டக்லி தான் பொங்கல் பிரைஸ். 1% வந்து விடாமுயற்சிக்கு வாய்ப்பு இருக்கு. 1% மட்டும். அந்த 1% எதுக்கு அப்படின்னா, விடாமுயற்சி வந்து அவங்க டீம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பொங்கல் ரிலீஸ் அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட இப்போ கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. 15 நாள் 10 நாள் சொன்னாங்க. இப்போ அந்த 5 நாள் கூட சுருக்கிக்கலாம். 5 நாள்ல முடிச்சு படத்தை ரெடி பண்ணிடலாம். நமக்கு அந்த படத்துக்கு வேற எந்த ஒர்க்கும் இல்லை. அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் ப்ரொமோஷன் பண்ண அவசியம் இல்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துலேயே 2 பாட்டு தான். ஆனால் கடைசி 30 நாளே ப்ரொமோஷன் டைம் ஆனது போதுமானது. டிசம்பர் 1 ஆரம்பிச்சு கூட நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு விடாமுயற்சி டீம் வந்து ஆசைப்படுறாங்க. நம்ம படத்துலேயே அந்த 2 சாங் ரிலீஸ் பண்ண போறோம், ப்ரீ ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறோம், போஸ்ட் ரிலீஸா ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறோம். அதனால அது ப்ரொமோஷன் தேவையில்லை விட, அதனால நம்ம வேணா ரிலீஸ் பண்ணலாமான்னு விடாமுயற்சி டீம் கேட்டுட்டே இருக்கிறனால தான் இங்க தெலுங்கு சைடு வந்து நியூஸ் வருது. குட் பை டக்லி வந்து வருமா வராதான்னு அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 99% குட் பை டக்லி தான் பொங்கல் ரிலீஸ். அதுக்கான வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. குட் பை டக்லி டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டா ஏற்கனவே எடுக்கிறத விட ஃபாஸ்டா கிட்டத்தட்ட அப்படின்னா இப்போ ஒரு 15 மணி நேரத்துக்கு மேல, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அல்லது 16 மணி நேரத்துக்கு மேல ஷூட்டிங் போறாங்க ஃபாரின்ல. அது வேகமாக எடுத்துட்டு இருக்காங்க. நார்மலாக அது கொஞ்சம் ஸ்பீடாக எடுப்பாரு. இப்போ டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் டைமை. அதனால வேகம் எடுக்க முடிச்சு அநேகமாக எல்லா வேலையும் ப்ராப்பராக முடிஞ்சு ஷூட்டிங் வந்து டிசம்பர் 10க்குள்ள ரெடி ஆகி அங்கிருந்து ஒரு 30 நாளுங்கிறது ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது வந்து எதுக்காகனா அந்த கடைசி ஒரு 15 நாள் டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் அந்த ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக. இந்த இப்போ மைத்ரி மீமேக்கர்ஸ்க்கு ஒரே ஒரு குழப்பம் மட்டும் தான் இருக்குது. என்ன குழப்பம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குட் பை டக்லி பொங்கல் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே புஷ்பா 2ன்னு ஒரு மிகப்பெரிய படம் அவங்களுக்கு இருக்குது. இந்த புஷ்பா 2 படத்தில் வந்து அவர் வந்து இன்னும் டேரக்டர் வந்து ஃபைனல் காப்பியே கொடுக்கல. அவர் ஃபைனல் காப்பி கொடுக்காம இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் டோட்டலாக லாக் பண்ணி படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் ஒர்க்கே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒர்க்கே இன்னும் முடியல. நான் எடுத்த பேட்ச் ஒர்க்லாம் இப்போ அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன் படத்தில் அப்படின்னு அவர் அந்த ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது ரிலீஸுக்கு இன்னும் நாள் நெருங்கிட்ட படத்துக்கே அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கனால அந்த படத்தோட ப்ரெஷர் அவங்க இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. அந்த அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டு ப்ளஸ் வந்து அஃபீஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர், மற்ற ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவிக்கணும், சிங்கப்பூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவிக்கணும், நார்த் அமெரிக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவிக்கணும். இது மட்டும் தான் அவங்க பெண்டிங். மற்ற எல்லா ஏரியாவும் முடிஞ்சிருச்சு. இந்த 3 ஏரியாவும் பேசிட்டாங்க, டீல் முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. காரணம் வந்து இதுதான், அவங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் வந்து புஷ்பா 2க்குள்ள இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் அவங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த புஷ்பா 2 படத்தோட இந்த டீசர் அட்டாச் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட ஒர்க் ஆரம்பிக்க முடியும். அதாவது எப்படின்னா வர படத்துக்கான ப்ரெஷர்லாம் முடிப்போன்னு இருக்காங்க அந்த ப்ரொடியூசர். அதனால நமக்கு இன்னும் ஒரு இந்த மந்த் எண்டில் நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, ஜிபிஓக்கு அப்புறம் விடாமுயற்சி வந்தா லைக்காக்கு நல்லது, விடாமுயற்சிக்கு அப்புறம் ஜிபிஓ வந்தா அஜித்துக்கு நல்லது. அவ்வளவுதான். பாப்போம், ஏதாவது ஒண்ணு வந்தா ரசிகர்கள் நல்லது. இல்ல ஏதாவது ஒண்ணு வந்தா ரசிகர்கள் ஜிபிஓ வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய ஒரு வைட் ரீச் இருந்துச்சுன்னா விடாமுயற்சிக்கு அந்த அளவுக்கு ரீச் இருக்கும். சோ அதோட கலெக்ஷன் அதிகமாகும், லைக்காக்கு நல்லது. இதே வந்து விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் வைடா ரிலீஸ் பண்ணுவாங்க லைக்கா ஓவர்சீஸ்ல எல்லாம். அந்த மார்க்கெட்டை விட ஜிபிஓக்கு அதை விட அதிகமா போகும். அது அஜித்தோட பாக்ஸ் ஆபீஸ்க்கு நல்லது. அவ்வளவுதான். என்ன பண்ணி என்ன அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் 3வது சிவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், விஷால் ப்ரோ வந்து அஜித்குமார் பேசுறது கேட்கல போல இருக்கு. ரொம்ப நேரமா அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அமைதியால அவர் அஜித்குமார் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. சாரி ஏகே ப்ரோ பேசுங்க. இல்ல ப்ரோ, இல்ல நம்ம ஜிபிஓ விடாமுயற்சின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அங்க 3வது வாரத்து இருக்கம்பாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், நான் தான் சொல்றேன், இல்லவே இல்ல, நடக்கவே நடக்காது, வேணா பாத்துங்கன்னு சொல்லிட்டேன். பிரகாஷ் ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் வர அன்னைக்கே உனக்கு இருக்கு ப்ரோ.
அதான் சொல்றேனே இந்த உங்களுக்கு சூர்யா பாட்டி உங்களுக்கு பண்ணியிருக்கலாம் ப்ரோ. சொல்லுவோம்ல, உங்களுக்கு வந்து எப்படின்னா திடீர்னு வந்து சிவா மேல பாசம் வருது, திடீர்னு சங்கர் மேல பாசம் வருது, எல்லாம் தெரியாம இல்ல. ஓகேவா? உங்களுக்கு சிவா மேல ஏன் பாசம் வரும் முத கூட தெரியுது. இல்ல எப்படியாவது இல்ல படம் எனக்கு பண்ணணும்னு சங்கர் மேல ஆசைப்படுறீங்க. பாசம் கிடையாது ப்ரோ, எனக்கு ராம் சரண் மேலதான் பாசம். அதான் தெரியுது, பாசம் தெரியுது, பாசம் தெரியல, தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, பாசம் தெரியுது. இல்ல ப்ரோ, சிவான்னு சொல்லும் பாசம் போது தான். அது இல்ல ஒரு பாசம் தான், பாசம் இல்ல தான். இல்ல எனக்கு இல்ல அந்த பாசம் தான். எனக்கு டைம் பாஸ் ஒத்துக்கிறேன். பேசல. சிவா மேலயும் பாசம் இருக்கு. இல்ல ப்ரோ, டைம் பாஸ் பேசல. சிவான்னு எடுத்தாவே ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போக ஜாலியா இருந்துச்சு ப்ரோ. அப்படி இல்ல என்னதான் என்னன்னா தெரியல. இந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த ஆளவந்தான் படத்துல 2 கமலும் மாறிடுவாங்க. எப்படின்னா இந்த கமல் இந்த நாணயம் திரும்பி விழுந்திருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப, நான் வந்து இங்கே இருந்திருப்பேன், சந்தோஷமா குடும்பம் குட்டின்னு வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து சிறுத்தை முடிஞ்ச உடனே வந்து கொஞ்ச காலம் கழிச்சு சிவா கதை சொன்னது முதல்ல விஜய்க்கு தான், அட்லி கதை சொன்னது முதல்ல அஜித்துக்கு தான். அப்படி மாறி இருந்துச்சுன்னா இந்த ஆளவந்தான் படம் கதை மாதிரி தான் இப்ப நீங்க மாறி இருப்பீங்க. அந்த ஸ்பை பாஸ் தான் மாறி இருக்கும். மாறல, காயின் மாறல. ஆர்யா எவ்வளோ ட்ரை பண்ண அப்படி அந்த அட்லியை வந்து அஜித் கூட படம் பண்ண வைக்கணும்னு, அது நடக்காம போயிருச்சு அந்த தெரி கடத்துக்கு முன்னாடி. சரி ரைட்டு ஓகே, எல்லாம் வந்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு காலகட்டம்னு ஒன்று இருக்கு. அது காயின் சுண்டணும், காயின் மாறணும், விளம்பரணும், அது நடைபெறணும், அவ்வளவுதான். பாப்போம், நானும் பார்ப்போம். இந்த 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 பாசம்லாம் இல்லை எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு பார்ப்போம். பாசம் எல்லாம் இல்ல ப்ரோ, அது ஒரு ஃபன்னு. அப்படி என்னன்னு தெரியல, 4 படத்துல 3 பிளாக் பஸ்டர் தெரியும். அதான் பண்ணு பாசம் எல்லாம் தெரியும் ப்ரோ. நான் சிம்பிளா கேக்குறேன், இது உள்காரணங்கள் வரைக்கும் எல்லாம் அஜித்தோட தெரியும். கெரியர்ல ஹையஸ்ட் ஷேர் கொடுத்த படம் எது ப்ரோ? விசுவாசம். அப்புறம் என்ன ப்ரோ பிரச்சனை சொல்லுங்க. யாரும் சொல்லியிருக்கேன் பிரச்சனைங்கிறது என்னன்னா நான் போட்ட மீம் தானே, படம் முக்கியம் இல்லடா, லுக்ஸ் முக்கியம், அதுதானே. அதைத்தான் சொல்றேன். நான் சொல்ற ஒரே ஒண்ணுதான், படத்தை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் பண்ணாம அட்லி மாதிரி ஒரு விஷால் படம் ப்ரோ விட்டு ஒரு இன்னைக்கு படம் கை பண்ணியிருந்தா, காட்டுறாரு ப்ரோ. ஒரு படம் பண்ணியிருந்தா அது எல்லாரும் இப்ப எப்படி அட்லி விஜய் காம்போ முன்னாடி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி சிவா காம்போ எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க. இப்பயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு, தியேட்டருக்காரங்க சைடு, ப்ரொடியூசர் சைடு சிவா அஜித் காம்போ தான் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க கமர்ஷியல் காம்போவா வேணும்னு ஆசைப்படுறாங்க. மினிமம் கேரண்டி காம்போ அந்த காம்போ. ஆனா ரசிகர்கள், அது முக்கியமா அஜித் ரசிகர்கள் தனக்குதானே தன்னை ரசிகர்களே வேணான்னு இருப்பாங்க. இன்னைக்கு சூர்யா ரசிகர்கள் பாருங்க, அவங்க டேரக்டர் தான், ஆனா ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க சிவாவை. எனக்கு அது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா சூர்யா வந்து சிவாவை கூட சுத்திட்டு அது 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு, இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இல்ல ப்ரோ, என்ன தெரியுமா பயம்? நான் சிம்பிளா சொல்லட்டுமா, அஜித் கூட பண்ணி அஜித் ஃபேன்ஸ் பயம் இல்ல, அவங்க எப்படி நீங்க வந்து நீங்க உங்களுடைய பாசத்தை அதில் காமிக்கணும். இல்ல நான் சொல்றேன் லாஜிக் ஈஸி சிம்பிள் தான் ப்ரோ. ஒருவேளை படம் பயங்கரமா போயிடுச்சுன்னா இன்னொரு படம் பண்ணலான்னு போயிருவாரு. சப்போஸ் படம் சரியா போலினா நான் மறுபடியும் இன்னொரு படம் கொடுக்குறேன்னு சொல்லி எப்படி இருந்தாலும் ஒட்டு படம் போனா 2 படம் நடந்துடும் அவங்களுக்கு தெரியும். இப்பதான் வந்து குட் பேட் அக்லின்னு சொல்லி ஒரு பெரிய மாசா போயிட்டு இருக்கு, அதை ஏன் கெடுத்துக்கணும்னு எல்லாரும் பயப்படுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் கண்டிப்பா சிவா கூட வாய்ப்பு இல்ல. அதை சொல்ல சிவா கூட எப்பவுமே வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். அதை விடுங்க, பாத்துக்கலாம். எல்லாரும் சொன்னாலும் நான் திரும்ப உறுதியா சொல்றேன். ஏன்னா நான் முன்கூட்டியே ஒரு ட்வீட்டே ஒன்று போட்டிருந்தேன். எப்போனா வலிமை டைம் நினைக்கிறேன், இல்லை துணிவு டைமுக்கு முன்னாடி நினைக்கிறேன், சிவா கூட கண்டிப்பா அஜித் படம் எப்பவுமே வர வாய்ப்பு இல்லை. அது வந்து போதும், அவ்வளவுதான். அது இல்லை, அது காரணமும் இருக்கு. என்னன்னா வந்து விவேகம் பிளாப்பு, அந்த விவேகம் பிளாப்பு தன்னாலதான். தான் இந்த கதையை பண்ணு, இந்த இன்டர்நேஷனல் லெவலில் படம் எடுக்க முடியும்னு சொன்னனாலதான், அவர் சொன்ன கதையை ஏற்றுக்கிட்டு நான் பண்ணேன். அதனால என்னுடைய தவறுக்காக அந்த படம் மிகப்பெரிய ஃபிளாப், ப்ரொடியூசர் நஷ்டமாயிடக்கூடாது. அதே காம்போல அதே ப்ரொடியூசர் ஒரு மிக லாபகரமான படமா கொடுத்து ஒரு ஃபிளாப் டேரக்டர் அனுப்பாம ஒரு பிளாக் பஸ்டர் டேரக்டர் அனுப்பணும் விசுவாசம் பண்ணது. அதை பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அவரோட கடமைங்கிறது அவ்வளவுதான். பாட்சால 3 விளக்கு ஏத்துற மாதிரி 3 பிளாக் பஸ்டர் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரோட, ஒரு மெகா பிளாக் பஸ்டரோட அமுச்சு விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. விளக்கு ஏற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் சிவாவாச்சு, சிவாவோட ஹீரோ ஆச்சு, அவ்வளவுதான். அடுத்தது போவோம், அந்த டாபிக் ரிப்பீட்டடா போகும். அந்த வேணாங்கிற நீங்க உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க திரும்ப உங்க தளபதி அரசியலை விட்டு நிப்பாட்டிட்டு விஜய் சிவா கூட படம் பண்ண சொல்லுங்க. படம் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி விசில் அடிங்க, இப்ப என்ஜாய் பண்ணுங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. எப்படியும் கூப்பிடுவீங்களா கம்பேக் வாங்க தலைவான, அப்ப என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அடுத்த டாபிக்ல போவோம். நாங்க தான் தெளிவா ஒரு காப்பி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுட்டோமே, நீங்க அப்பவே காப்பி வாங்கி கொடுத்துருக்கணும். அந்த காப்பி வாங்கி குடிக்கிறதே ஒரு சீனா வச்சா. பேக்ரவுண்ட் பின்னாடி நாய்ஸ் கேக்குது. யாரு? அவர் முருகேஷ் ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுதான் வந்தவருக்கு காப்பி வாங்கி அனுப்பிச்சு விட்டுட்டோம். நீங்க அந்த காப்பியே குடிக்கிற மாதிரி சீன் வச்சா அப்புறம் என்ன பண்ண முடியும்?
ஆனா ப்ரோ தெலுங்குல எல்லாம் சிவா போய் படம் பண்ணாருன்னா தூக்கி வச்சு பாலையா பண்ணாரு. கூட ஒரு படம் பண்ணும் ப்ரோ, பயங்கரமா இருக்கும். அங்கேயே ஒரு படம் பண்ணாருங்க, 2 படம் பண்ணாரு, 3 படம் பண்ணாரு. அது ஆக்சுவலா அவரோட படத்தோட ரீமேக் தான் வெடி. ஆமா அவரு சங்கம் சௌரியம்னு ஒரு படம் வந்து நினைக்கிறேன், அதுதான் வந்து சௌரியம் தான். வெடி படம் சௌரியம். அதுக்கப்புறம் பருகுவோன்னு ஒரு படம் பண்ணாரு, அது ஒரு சரியான ஒரு மொக்க படம். ஆனா பிரகாஷ்மா எனக்கு ஆனா எனக்கு இந்த படம் ஒண்ணு பிடிக்கும், புல்லட் என்னன்னா ராஜான்னு வந்து ஒரு அதே படம் படத்துல பண்ணாரு. வந்து அதேதான் ஒரு யமலோக படம் ஆமா கான்செப்ட். ரவிதேஜா படம் அது நல்லா இருக்கும், நல்லா ரவிதேஜா இருக்கும். டபுள் ஆக்ஷன் படம் ஆமா நல்லா இருக்கும். அது கிட்டத்தட்ட அதிசய பிறவியோட ஒரு உருவல் தான். ஆமா உருவல் இல்ல அப்படியே எடுத்ததுதான் அது. ஆனா நல்லா அதிசய இருக்கும். பிறவி தான், ஆனா நல்லா இருக்கும். அது பாக்குறதுக்கு ஒரு காமெடியா. எனக்கு ரவிதேஜா பேசுறதே பிடிக்கும். அவன் ஒரு சேட்டையான ஒரு ஆளு, ரவிதேஜாங்கிற ஒரு சேட்டையான ஆளு. என்னவோ சவுத் சரி, இந்தியன் ரைட்டு. சினிமால எல்லா ஹீரோயினோடய ஒர்க் பண்ண ஒரே இல்ல, ஹீரோ ரவிதேஜா. இந்த டியூன் பட கான்செப்டுக்கும் இன்னும் கல்கி பிரியங்கா பட மோகனை தான் விட்டு கான்செப்டுக்கும் வச்சிருக்காப்ல. பிரகாஷ் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். டியூன் படம் டியூன் பார்த்திருக்கீங்க? டியூன் சொல்லுங்க bro. பார்த்திருக்கீங்க? அது அந்த கான்செப்டுக்கும் கல்கி கான்செப்டுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கம்பேரிசன்? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னீங்களா, அது என்ன கான்செப்ட் புரியல தெளிவா. பின்னாடி டியூன் பேக்ரவுண்ட் டியூன் 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 ஓ அது கல்கி ஸ்பேஸே சொன்னேன், நான் டியூன் பார்க்கலன்னு. ப்ரோ நான் எனக்கு பார்த்தேன் தெரியல ப்ரோ, Okay. நான் இல்ல, பார்த்தேன். பட் பார்ட் 2 ஆனா பாருங்க. இல்ல நான் பார்த்தேன் டியூனு. நீங்க எந்த விதத்துல கனெக்ஷன் சொல்றீங்க எனக்கு புரியல. இல்ல அந்த நிறைய ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, எஸ்பெஷலி விஷுவலா அந்த சொல்றீங்களா இல்ல டெசர்ட் ஸ்டோரியா சொல்றீங்களா? விஷுவலாவும் சரி, சில கேரக்டர்ஸும் சரி. இந்த தீபிகா படுகோன் கேரக்டர் வந்து அந்த ஆமா டியூன் ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஆமா அவங்க ஆமா கேரக்டர் பாருங்க, பிரெக்னெண்டா இருப்பாங்கல்ல, அதுலயும் அதே ஓகே மாதிரிதான் ஓகே இருக்கும். புரியுது அது புரியுது ஒண்ணு புரியுது. இருக்கு. பிளஸ் வந்துட்டு அதே மாதிரி நார்த் சவுத்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி காம்ப்ளெக்ஸ் கீழன்னு கரெக்ட் சொல்றோம், அந்த மாதிரி கரெக்ட் நார்த் கரெக்ட். சவுத் இது எல்லாம். ஆமா அதே மாதிரி விஷுவல்ஸுமே டெசர்ட்ல எடுத்திருப்பாங்க, இவங்க நிறைய டெசர்ட்ஸ்ல எடுத்திருக்காங்க. புரியுது. அண்ட் ஆனா அந்த சொல்லுங்க bro. எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்களா, அது எல்லாமே லைக் அது வெப்பன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலி அங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருப்பாப்லையோன்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல புரியுது முருகேஷ் ப்ரோ. ஆனா டியூன் படம் வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் புக்கா வந்துச்சு. அந்த டியூன் புக்ல இருந்து நாட் ஓன்லி கல்கி, ஸ்டார் வார்ஸ்ல இருந்து அதாவது சைஃபை படம் எல்லாத்துக்குமே பிள்ளையார் சுழியே அந்த டியூன் புக்கு தான். அந்த டியூன் புக்கை நான் படிச்சிருக்கேன், படமும் நான் பார்த்துட்டேன். பிரகாஷ் அண்ணா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் டைம் இருந்தால் பாருங்க, பெஸ்ட் படம் நான் 2 பார்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விஷுவலாக பார்த்துட்டு சொல்லுங்க முருகேஷ் ப்ரோ. ஸோ வந்துட்டு டியூன் வந்துட்டு இப்போ எடுக்கிற டியூன் புக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த எல்லா சைஃபை படத்துக்குமே டியூன் தான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிக்ஷனரி மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக் அது. ஸோ அதனால நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். விஷுவலா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நிறைய சிமிலாரிட்டிஸ் அதே இருக்கு. மாதிரி நாட் ஓன்லி தட், அந்த வில்லன் இருக்காப்ல, அந்த பல்க் ஒரு ஆமா வில்லன் இருக்காப்ல, ஆமா அது ஆமா அப்படியே அவங்க கமலுடைய கமல் அந்த இது லுக். கமலுடைய ஆமா வில்லன் அதை நான் வந்துட்டு வந்தப்பயே முடிவு பண்ணிட்டேன், அப்படிதான் இருக்கும். இந்த கிளைமேக்ஸ்ல கமல் ரிவீல் ஆவார்ல, அது அப்படியே இருக்கும். அது ஸ்பெஷலி அப்படியே அந்த டியூன் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். டியூன் பார்ட் 2ல கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஒரு half an hourல ஒரு கேரக்டர் வரும். சென்ஸ் ஆமா இந்த பட்டிஸ்டா வந்து சொல்லுவாப்ல, இந்த மாதிரி நாங்க ஆமா லூஸ் பண்ணிட்டேன், அப்போ வந்து தண்ணி இருந்து இன்சூராப்ல. இல்லைன்னா அப்படியே எக்ஸாக்ட்லி இது கல்கில இருந்து நான் இப்பதான் பார்த்தேன் ஆக்சுவலி பார்ட் 2 இருந்தால, அதனால சொல்றேன். ஓகே ஓகே புரியுது. அப்படியே வந்து கமல் அந்த தண்ணியில இருந்து இன்சூர் மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். கரெக்ட், அந்த சீனே ஆக்சுவலா அப்படி. ஆக்சுவலா கிறிஸ்டோபர் நோலன் மூவி நெக்ஸ்ட் அப்டேட். கிறிஸ்டோபர் நோலன் மூவி நெக்ஸ்ட் அப்டேட். கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்துட்டு 2026ல வருதுன்னு நினைக்கிறேன். மேட் டேமன், போன வாரம் தான் பரணி ப்ரோ ஏதோ ஆமா சொன்னாரு. மேட் டேமனும் அந்த இவர் டேனியல் டாம் ஹாலண்ட், அவங்க 2 செம்மையா பேரும் இருக்கும்னு நடிக்கிறாங்க. நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் செம்மையா தரமா இருக்கும் இருக்கும் தலைவா, தரம் தான் தலைவா. அந்த ஆளு தியேட்டருக்கு டெனட் மட்டும் தான் நமக்கு வந்து டெனட் மட்டும் தான் அந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல. அது ஏன் தெரியுமா தலைவா பெருசா செட் ஆகல? ஏன்னா அவர் எல்லா படத்துலயும் ஒரு பெரிய எமோஷன் இருக்கும், அந்த எமோஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு டெனட்ல. இல்ல, டெனட் வந்து கம்ப்ளீட்டா சைஃபையாவே எடுத்துட்டாப்ல, ஆமா அதனால கொஞ்சம் ஒரு சின்ன எமோஷனல் ஆங்கல் வச்சிருந்தாரு, ஆனா அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்ட் இல்லை. ஆனா நீங்க இன்செப்ஷன் இன்ட்ரெஸ்டெல்லாம் பாத்தீங்கன்னா கோரே எமோஷன் தான். அதுக்கு இன்டர்ஸ்டெல்லார்லாம் தாண்டிலாம் எமோஷன் தாங்க கோரே. ஆமா இன்டர்ஸ்டெல்லார் வந்து பயங்கரமா இருக்கு. ஆமா இதுவுமே நீங்க ப்ரோ இங்க ஓப்பன்ஹைமர் ப்ரோ மதுரையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ. தியேட்டர்ல பார்த்துட்டு எல்லாம் செதறோம், சில பேர் தூங்குனாங்க, அது வேற விஷயம். எல்லாம் படம் 3 மணி நேரம். நான் வாரக்கணக்குல பார்த்து முடிச்சேன் ப்ரோ அந்த ஓப்பன்ஹைமர். புரியுது புரியுது, கத்துறாங்க ப்ரோ. பேர் நோலன் பேர் வரப்பெல்லாம் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். நல்ல வேர்ல்டு வைடு ஒரு பெரிய டாப்ல இருக்காரு ப்ரோ அவர். அதாவது நீ நிறைய பேருக்கு தெரியல, இந்த சென்ஸ் இப்ப ரீசெண்டா அந்த ஐமேக்ஸ் ஈவன் கங்குவா வரும்போது கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னது இது 3Dல ஷாட் பண்றோம், ஐ மீன்
ஐமேக்ஸ்ல வருதா இல்லையான்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லா மூவிஸுமே வந்து ஐமேக்ஸ்ல தான் பண்றாங்கன்ட்டு. பட் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஒன்லி கிறிஸ்டோபர் நோலன் மட்டும்தான் ஐமேக்ஸ் நோலான் கேமரால ஷூட் மட்டும்தான். பண்றது. ஆமா, ஐமேக்ஸ்ல அது ஷூட் வந்து பண்றாங்க. ஐமேக்ஸ். ஆமா, அது படம் வேற. ஃபுல்லா எடுக்க ஐமேக்ஸ் மாட்டாரு, ஏன்னா எடுக்கவும் முடியாது ஐமேக்ஸ் கேமரால படம் ஃபுல்லா. அது ஸோ அவர் படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறும். சில சீன்ஸுக்கும் இன்னொரு சீன்ஸுக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதுவும் இந்த டார்க் நைட் ரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சில இதை வந்துட்டு நார்மல் இதுல தான் எடுக்க முடியும் அப்படின்னு. அதுவும் இல்லாம இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் இன்னும் ஃபிலிம்ல தான் ஷூட் பண்றாருன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா ஆமா. அது ஆனா எல்லா வெர்ஷனும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த லண்டன்லயே எங்கேயோ ஒரு தியேட்டர் இருக்குல்ல, அங்கதான் அந்த பெரிய ஃபிலிம் ஐமேக்ஸ் ஃபிலிம்ல ரன் பண்றாங்க. ஆமா பட் ப்ரோ நெக்ஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் சீரியஸ் எடுக்க போறதா சொன்னாங்க. அது bro, உண்மையா? யாரு ப்ரோ ஜேம்ஸ் பாண்டு? அது அப்ப வந்துச்சு ப்ரோ. ஜேம்ஸ் பாண்ட் யாரு? இல்ல ப்ரோ, நாலன் வந்து அடுத்து ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுக்க போறது அப்போ ஒரு ரூமர் வந்துச்சு கிட்டத்தட்ட 6 ஓகே மாசத்துக்கு ஓகே முன்னாடி. ஓகே. ஏன்னா டேனியல் கிரைக் அவரு பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வேற யாராவது தான் வரணும். ஆனா தெரியல. இவர அது நம்ம மேட் மேக்ஸ் ஹீரோ இருக்காருல்ல, அவரை டாம் வச்சே ஹார்டியா? பண்றதா சொன்னாங்க அப்ப. ஓகே. ஆனா ஜேம்ஸ் பாண்ட்லயே அவர் வேணும். நிறைய இது இருக்கு தலைவா. பிரிட்டிஷ் ஆக்டர் மட்டும் தான் அவங்க காஸ்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் ஆக்டரால மட்டும்தான், வேற எந்த ஆக்டரும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஓஹோ. தெரிஞ்ச டேனியல் கிரேக் தான் பெஸ்ட் ஜேம்ஸ் பாண்டு. நம்ம வளர்ந்த இதுல பார்த்ததுல அப்படி அது பயங்கரமா கரெக்ட். இருப்பாப்ல. அந்த சட்டில் இருக்குல்ல, எவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீனையும் அப்படியே சட்டிலா நடந்து போற அநியாய மாதிரி. சட்டில் ப்ரோ. பீஸ்ட்ல அந்த இதுதான் அவர் விஜய் ஆமா, பண்ணியிருப்பாரு. அநியாய சட்டில். இப்ப பீஸ்ட்ல எல்லாம் ஓப்பனிங் சீன்ல கத்தி எடுத்தெல்லாம் குத்து வரல, அந்த ஒரு பரபரப்பே இல்லாம சும்மா சட்டிலா குத்திட்டு போயிட்டே இருப்பாரு. அதெல்லாம் அப்படியே அவரோட அந்த ஜேம்ஸ் பாண்ட் பார்த்த மாதிரியே இருக்கும். கேசினோ ராயல், அப்புறம் ஸ்கைஃபால்லாம் அப்படி இருக்கும். அப்புறம் இந்த Insomnia டூன் வந்து வருமா? நேத்து ஏதோ இது வந்திருக்கும் போல ப்ரோ, வெப் சீரிஸ். நேத்து எபிசோட் 1 தமிழ் டப்பிங்ல டியூனா ப்ரோ? ஆமா ஆமா டூன் அனார்ச்சியோ ஆமா, அப்படின்னு. ப்ராஃபஸி. அதுலதான் இஃப் ஐம் நாட் ராங் தபு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா அம்மாவோட சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க சிஸ்டர் கேரக்டர்னு கேள்விப்பட்டேன். அது வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் அதான் பண்றாங்க. தமிழ் டப்பிங்லயே பார்த்தேன். ஓகே ப்ரோ, டியூன் 1, 2மே தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஏன்னா இங்க பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க. அது வந்துட்டு விஷுவலி 2 ஓடிடில வந்துச்சு. இருக்கு. டியூனுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்றது. சொல்லுங்க ப்ரோ முருகேஷ் ப்ரோ. சொல்லுங்க. இல்ல விஷுவலி எனக்கு தெரிஞ்சு இப்ப சினிமாவோட அந்த பீக்குன்னு இருக்குல்ல, இப்ப இருக்கிற டெக்னாலஜி இந்த ஜென்ரேஷன்ல சினிமாவோட பீக் அந்த படம். விஷுவலா சொல்றேன். கதையான சில பேருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கும். அவர் வந்துட்டு இருக்கிற எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டான் ப்ரோ அந்த டேரக்டர். அந்த படம் பார்த்துட்டு அந்த டேரக்டரோட எல்லா படத்தையும் போய் பார்த்தோம் ப்ரோ ஒரு வாரத்துல. உங்க இதுல பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது ப்ரோ. முருகேஷ் ப்ரோ. அந்த டேரக்டரோட படம் பார்த்துட்டு அவரோட எல்லா படமும் நான் போய் பார்த்தேன். நிறைய படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். பிரிசனர்ஸ்னு ஒரு படம் இருக்கு, ரொம்ப நல்ல குவாலிட்டியான த்ரில்லர் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா பார்க்கலாம். எக்ஸ்மென்ல வராருல ஹியூக் ஜாக்மன், அவரும் இவர் இந்த மிஸ்டீரியோவா வருவார்ல ஸ்பைடர்மேன்ல வில்லனா, ஜேக் கிளென்ஹால், அவங்க அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கு அந்த படம். ஒரு நல்ல த்ரில்லர் படம், செம்ம ஸ்லோபர்ன் த்ரில்லர். அதுவும் நீங்க பாக்குறதுனா பாருங்க. அப்புறம் பிளேட் ரன்னர்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் எனக்கு புரியவே இல்லை, புரியாம தான் பார்த்தேன். விஷுவலா அது வேற லெவல் படம். ஸோ அந்த படமும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நானும் இன்னைக்கு கேடோ லேக் பார்த்தேன், எனக்கு புரியவே இல்லை. யாருக்கு சொந்தம், என்னவா பண்றீங்க. ஆமா. அப்புறம் வந்துட்டு இந்த அரைவல்னு ஒரு படம் இருக்கு. அரைவல் வந்துட்டு இந்த ஏலியன் இன்வேஷன் பத்தின படம். ரொம்ப டிஃபரெண்டான டேக் இருக்கும். ஹாக்காய் இருப்பாரு. ரொம்ப டிஃபரெண்டான ஒரு டேக்ல அந்த படம் எடுத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ. ஏலியன் படத்திலேயே அந்த விஷால் bro. படம் பிடிச்ச படம். சொல்லுங்க ப்ரோ. இந்த மேனிஃபெஸ்ட்னு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ, வெப் சீரிஸ், அது பாத்துட்டீங்களா? இல்ல தலைவா, சில பேர் நல்லா இருக்கும்னாங்க. நமக்கு இன்னும் நிறைய இருக்கு தலைவா லிஸ்ட்ல, அதனால பாக்கல. நானும் அதான் சரி 2-3 பேர் ரெஃபர் பண்ணாங்க. யாராச்சும் பாத்துருந்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. வர்ணி ப்ரோ கொஞ்சம் பார்த்து விடுங்களேன். இல்ல அது நிறைய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மூவி வருதா? என்ன ப்ரோ கேம் ஏதோ சொன்னாங்களே, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மூவி என்ன வருதா? ஆமா, அதுவும் நியூஸ் வந்துச்சு. பீக்கி பிளைண்டர் மூவி பேஸ் பண்ணி. இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியல உண்மையா என்னது? இல்ல, ஆனா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து செப்பரேட் மூவி. வாவ். ஹாய் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. சீசன் 8 கண்டினியூ கிடையாதா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சாரி பிரகாஷ் அண்ணா, வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 45 மினிட்ஸ் வேல்பாரி கதை சொல்றேன் நீங்க என்ன, அதனால 9 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். குமார், மாவீரன், விஷால் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கு. வணக்கம் ப்ரோ.
அவரு ஜுங்கா ஸ்டைல்ல சொல்றாரு. நான் வணக்க வைக்கிறது தெரியுதா? அப்போ பதிலுக்கு வைங்க. அப்படி இல்லை இல்லை ப்ரோ, நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரேன். கங்கோக்கு முன்னாடி வந்தவன். ஸோ இப்போ தான் வரேன் நான். ஸோ இந்த 1 வீக் வந்தேன்னா சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கும் போல. ஸோ ஒர்க்னால நானும் வர முடியல. ஆனால் இன்றைக்கி தான் எல்லா அந்த 7 நாள் ஸ்பேஸும் இன்றைக்கி தான் ஃபுல்லாக கேட்டு வந்தேன், இன்க்ளூடிங் வெல்ஃபேர் ஸ்டோரியோட. சரி, அதான் நீ கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆஹா, பிரகாஷ் அண்ணா சந்தோஷப்படுவாரு. சொல்லுங்க தலைவா. அப்புறம் நான் ஒரு வெப் சீரிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அது யாராவது டைம் இருந்தால் பாருங்க. அது ஆக்சுவலாக ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. வந்துட்டார் எமோஜி கிங். சொல்லுங்க ப்ரோ, என்ன வெப் சீரிஸ்? டவுட்னு ஒரு வெப் சீரிஸ் ப்ரோ, நெட்ஃப்ளிக்ஸ்ல. மேபி யாராவது பார்த்துருப்பீங்க இன்ன வரைக்கும். பார்க்கலன்னா பாருங்க. டவுட் சூப்பரான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடும் முடியிறப்போ அடுத்த எபிசோட பார்க்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு டெஃபினட்டாக கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். கம்ப்ளீட் ஆயிடுச்சா ப்ரோ? இல்லை இப்போதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 எபிசோடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சீசன் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன், நான் பாக்குறேன். இல்ல நிஜமாவே கொரியன் வெப் சீரிஸ் அவனுங்க தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கானுங்க. செம்மையா இருந்தது எனக்கு. நான் இந்த என்னோட ஒர்க் டைம் ஃப்ரீ டைம்ல நான் ஒவ்வொரு வெப் சீரிஸும் ஒவ்வொரு எபிசோடும் பார்ப்பேன். ஸோ அது சரி கம்ப்ளீட்டா 10 எபிசோட் முடியட்டும், நம்ம ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு நிஜமாவே நல்லா இருந்தா நல்லா இருக்குமா? அதோட சூப்பராகவே இருக்கும் ப்ரோ, நான் கேரண்டியா சொல்றேன். இல்ல அது என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. நானும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து அது பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அது வந்துச்சு. ஸோ அது கண்டிப்பா பார்த்துட்டு நான் சொல்றேன். சுமார் தமிழ் டப்பிங் இருக்காது? அது தமிழ் டப் இல்லன்னு எனக்கு தமிழ் டப்பிங் இல்ல. சுகுமார் ப்ரோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எதனால மியூட் பண்றாங்க? சுமார் சுகுமார் ப்ரோ வந்தோடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, புஷ்பா ட்ரெய்லர் எண்டிங்ல என்ன ப்ரோ 3Dலாம் போட்டுருக்காங்க. 3D தான் படம் வருது. 4D IMAX பாத்தீங்களா? தலைவன் 3Dல வந்து சுமாரன்ட்டே ஃபயர் இல்ல, வைல்டு ஃபயர்னே நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அடிக்கடி மியூட் பண்ணி விளையாண்டு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நான் பேசிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இல்ல ட்ரிபிளா இருக்கே அந்த 3D வந்து தேவையில்லாத சொல்லிட்டு இருந்தாங்க. சுகன் பிரதர் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக்ல வந்துரும். இல்ல அவ்வளவுதான். அந்த சீரிஸ் டைம் இருந்தா பாருங்க. அதை சஜஸ்ட் பண்ண போய் நிறைய சீரிஸ் டைட்டில் மட்டும் திரும்ப சொல்லுங்களேன். கடைசியா சொன்னீங்க டைட்டில் பேர் டவுட். கொரியன் வெப் சீரிஸ். அதனால அந்த டவுட்லாம் டைட்டில் தான் டவுட்டா இருந்துச்சு, கடைசி டைட்டிலே டவுட்டா. ஆமா ஓகே பார்த்துட்டு சொல்லுங்க. தலைவர் இல்ல சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு இன்னைக்கு, வந்து புஷ்பா 2 பெரிய ஹைப் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. சுகன் ப்ரோ அதையும் கேட்டு போங்க. ஸ்டீல் இல்ல சாங் வருது. சுகுமார் நான் எப்படின்னா வெயிட் பண்றீங்களா? என்ன சொல்லுங்க உங்க எதிர்பார்ப்பு. ஒரு தடவை அவர் வாயால சொல்லணும். ரெண்டு பேரும் பேசுறீங்க. புஷ்பா 2 டியூரேஷன் எவ்வளவுன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் 47 செகண்ட் இருக்கும். கண்டிப்பா வந்து 2 மணி நேரம் 47 செகண்ட் 3 மணி நேரம் இருக்கும் ப்ரோ. 250 மேல இருக்கும். எல்லாம் புஷ்பாவே 3 மணி நேரம் கிட்ட தான், ஒரு 5 நிமிஷம் தான் கம்மி. ஸ்ரீலீலா சாங்குக்கு வந்து என்னன்னா பிரகாஷ் ப்ரோட ஒப்பீனியன் தான் என்னோட ஒப்பீனியன். லைக் அந்த பொண்ணை பார்த்தா நமக்கு அந்த மாதிரி சின்ன பொண்ணு தானே அப்படின்ற ஒரு தாட் தான். உங்க 2 பேத்துக்கு என்னங்க 45 வயசு ஆகுது? எனக்கு புரியல ப்ரோ. அது உனக்கு நீனும் 30க்கு வரப்போ உனக்கு புரியும் ப்ரோ, கண்டிப்பா. ஆனா சுகுமார் ப்ரோ ஜாலியா தானே இருக்காருங்க. அவர் இருப்பாரு ப்ரோ, அவருக்கு என்ன என்னாச்சு? இல்ல பேசிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ, அவங்க புஷ்பா 1ல சமந்தா கொடுத்த இம்பாக்டா சீரியல்ல கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அப்படி இல்ல பிரகாஷ் ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி பேசுறேன்னா சொன்னாரு. இல்ல அவர் அப்படி சொல்லல, சிம் அடிக்கும் போது கூட மொராலிட்டி பாக்குறீங்களேன்னு சொல்ல வந்தேன் நான். அப்படின்னு சின்ன பொண்ணா இருக்கான், அதனால நான் எவ்வளவு டீசென்ட்டா சொன்னேன் இம்பாக்ட்னு. புரியலையே. புஷ்பா 1ல சமந்தா கொடுத்த இம்பாக்ட் சமந்தா மட்டும் இல்ல, அது பாட்டோட லிரிக்ஸ்மே மெயின் காரணம். சரி, அந்த சிங்கர் காரணம். அன்னைக்கே சொல்லிட்டேன் ப்ரோ, ட்ரெய்லர் அன்னைக்கே. கண்டிப்பா அந்த படம் வந்து அதை விட 2-3 மடங்கு பிச்சுக்கிட்டு போகும் பாக்ஸ் ஆபீஸ்ல. ஆனா இந்த பாட்டு வந்து அந்த பாட்டு பண்ணாதுல பாதி கூட பண்ணாது ப்ரோ. ஆனா எனக்கு என்னன்னா படம் வந்து என்னன்னா ஸ்டோரி வைஸ் வந்து என்னன்னா ஆகும்னு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே எனக்கு ஒரு மிக்சடு ஒப்பீனியன் தான். லைக் இவங்கெல்லாம் இவ்வளோ பயங்கரமா பேசுற அளவுக்கு அந்த படம் எதுவும் இல்லையே, சிம்பிளான ஒரு படம் தானே அப்படின்னு. ஆனா எக்ஸிகியூஷனும் இல்லைன்னா நீங்க வந்தப்ப பாத்தீங்களா இல்ல இப்ப திருப்பி பாத்தீங்களா? நான் வந்தப்ப பார்த்தேன்.
தலைவா வந்தப்ப எனக்கும் அதுதான் அந்த படம் பிடிக்கல. நான் உண்மையா சொல்றேன், இது காமெடி இல்ல. பிரகாஷ் கோவப்படாதீங்க. ஒரு முந்தானேத்து ரீவாட்ச் பண்ணேன். உண்மையாலுமே நல்லா இருக்கு. நீங்க ரீவாட்ச் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல எனக்கு. எனக்கு எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா மீட்டரும் பர்ஃபெக்டா இருந்தது. ரைட்டிங்லேயே சொல்றேன். ஆனா எனக்கு புஷ்பா 2 ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு கேஜிஎஃப் 2 மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஆமா ஸ்டோரியா சொல்றேன். அந்த த்ரோனு ஸ்டோரியே எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே அப்படிதான் ப்ரோ ஃபீல் ஆச்சு. கேஜிஎஃப் மாதிரி ஆமா எடுத்திருக்காங்க அப்படிங்க. ஆனா ஆமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சொல்லுங்க. செகண்ட் பார்ட் கண்டிப்பா பிசினஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு நொறுக்கிறோம். அது டவுட்டே இல்லை. பட் ஸ்டோரி வைஸும் சரி, அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்தேன்னா நம்மளை பயங்கரமா லைக் கேஜிஎஃப் 2 எப்படி ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்தேன்னா கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி எங்கேஜா போச்சு. ரெண்டாவது முடிகிற வரைக்குமே சூப்பரா போச்சுல்ல. அந்த மாதிரி இது இருக்குமான்றது எனக்கு லைக் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. படம் பார்த்துட்டு மேபி கரெக்ட் ஒப்பீனியன் கரெக்ட். மாறலாம். இல்ல கேஜிஎஃப் மாதிரி பிரசாந்த்னால எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அது. இல்ல நான் அவரோட இப்போ ஒரு ஸ்டோரியில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஓடிடி கிடையாது, இந்த பகீரா. இதுல தான் ரிலீஸ் ஆச்சு. பகீரா ரிலீஸ் ஆச்சு. பகீரா பார்த்தேன் நான். அது எனக்கு என்னமோ என்னடா இவர் ஸ்டோரின்னாங்க. பட் ஆனா இவர் ஸ்டோரிக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. நானும் அதான் சொல்ல வந்தேன். பிரசாந்த் நீல அவ்வளவுதான் போல ஸ்டஃப் அப்படின்னு தான் எனக்கும் கேஜிஎஃப்னு தோணுச்சு. ஒன்று எடுத்தது போதும், அந்த மேக்கிங்லேயே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட் அந்த மாதிரியே ஒரு விஷுவல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஸ்டோரி வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு படமா, இது ஒரு ப்ரோ ஸ்டோரியா ப்ரோ ப்ரோ அப்படின்ற ப்ரோ மாதிரி. இன்னும் படமே வரல ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் புஷ்பா இந்த வந்து இதுல ப்ரோ அவங்க பகீராவை சொல்லிட்டு இருக்காங்க. பகீராவை சொல்றேன் ப்ரோ. நீங்க புஷ்பாவை பயப்படாதீங்க. உங்க படத்தை நான் பிரசாந்த் எதுவுமே நீல் பண்ண ப்ரோ, மாட்டேன். நீங்க டைரக்டர் சுகுமார் இல்ல, இவரு டைரக்டர் பிரசாந்த் நீல். சுகுமார் ப்ரோ, உங்க படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் ப்ரோ. நானே சொல்றேன் பயங்கர ஹிட் ஆகும். சரிங்களா? செம்ம பிஸ்னஸ் ஆக வாய்ப்பு கூட இருக்கு. பட் நான் வந்து என்ன சொல்றேன், மேபி ஸ்டோரி வைஸும் ஸ்க்ரீன் பிளே வைஸும் எல்லாரையும் பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றது ஒரு சின்ன டவுட். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க. அப்படியே சொல்லக்கூடாதா? அதாவது விஷால கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. இப்ப ரீவிசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுவீங்க. இல்லண்ணா நான் என்னன்னா, நான் ஏன் எனக்கு அந்த அந்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன் காரணம் சுகுமார் தான். ஏன்னா சுகுமாரோட பழைய படம்லாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனா இப்பயுமே நான் சொல்றது சுகுமாரோட பழைய படம் அளவுக்கு புஷ்பா இல்லதான். ஆனாலும் புஷ்பா மோசமான படம் இல்லை. இப்ப பாருங்க, நீங்க ரீவாட்ச் பண்ணுங்க. அதுல இல்ல, முக்கியமா மோசமான சொல்ற படம் மாதிரி சத்தியமா அடிக்கடி சொல்லல இல்ல, ப்ரோ. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அடிக்கடி எல்லாம் ரீவாட்ச் பண்ணுங்க. அதான் வாரம் விஜய் டிவில போடுறானப்பா. என்னண்ணா இதுக்கு சொல்றேன். தனியா ரீவாட்ச் ஆனா பண்ண டிவி எல்லாம் பார்த்து 10 கலை வருஷம் ஆகுதுண்ணா. சாரி. ப்ரோ நோ அஃபென்ஸ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ. நான் கண்டிப்பா அஃபென்ஸா சொல்ல விரும்பல. நான் 2-3 தடவை டிவியில போடுறப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு அந்த புஷ்பா வந்து என்னமோ தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்ததோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஓடிடிலையும் பார்த்தது இல்லை, டிவிலையும் இல்ல பார்த்தது ப்ரோ, இல்லை. அது இல்ல ரஷ்மிக்கு அது புரியுது. கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும் ப்ரோ. மத்தபடி எல்லாமே நல்லா தான் இல்ல இருக்கும். இல்ல ஆனா என்னன்னா, இப்ப இருக்கலாம். இவரு டிஎஸ்பி வந்துட்டு இப்ப கங்குவால எனக்கு பெரிய இம்ப்ரெஷன் இல்ல. ஆனா நீங்க புஷ்பா பாருங்க, டிஎஸ்பி என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த மனுஷன். தெலுங்குல மட்டும் டிஎஸ்பி தான் நாள் போடுறாரா நல்லா கண்டிப்பா? போட்டுறான். மியூசிக் டிஎஸ்பி தான் சாங்ஸ் பண்றாரா? மட்டும் டிஎஸ்பி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் தமிழ்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா சாம்சிஎஸ் தான் ஃபுல்லா ஒர்க் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா தமன் ஏதோ ஒரு வீடியோ நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு ப்ரோ. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் புஷ்பா அவர் 2 போக சொல்லியிருக்காரு. வேண்டியிருக்கு அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரே சாம்சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபுல்லா ஒர்க் பண்றாருன்னு. ரெண்டு விஷயம் எடுத்து குடிக்கிறேன். ரெண்டே விஷயம். விசால் ப்ரோ கொஞ்சம் மைக்கை பக்கத்துல வச்சு கிளியரா பேசுங்க. கொஞ்சம் நடுவில் ஏதாவது சவுண்ட் கேட்குது. அண்ணா சாரிண்ணா. அடுத்து வந்து இன்னொன்று ஓகே, இப்போ கிளியரா கேட்குது. அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து நரகாசூரன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கிறாரு. அந்த நரகாசூரன் படம் ரிலீஸே ஆகாது, அவ்வளோதான். அது ரொம்ப இஷ்யூ இருக்கு. என்னன்னா வந்து அது கௌதம் மேனன் தயாரிச்சது. அது பல சிக்கல், ஃபைனான்ஸ் இஷ்யூ. அந்த படத்தை வச்சு ஏகப்பட்ட கடன் வாங்கினது, அந்த கடனுக்கு கடன், இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால நரகாசூரன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்ப துருவ நிலைமை அது அவ்வளோதான். மாணிக்க கதை தான். விடுங்க, அன்வர் சொல்லுவார்ல, அன்வர் கதை தான் மாணிக்க சொல்ற மாதிரி தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்துக்கலாம். இதை வந்து நடுவில் சொல்லணும்னு நினைச்சேன். விசால் ப்ரோ இப்போ பேசுங்க ப்ரோ. இந்த விஷயத்த சொல்றப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுது. நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவில யாரும் இல்ல. சாரி இந்த 7 நாள் கேங் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, என்ன கேட்டாரு புரியல. இந்த 7 நாள் ஸ்பேஸ்ல நீங்க ஒரு நாள் சொன்னீங்க தெரியுமா, சூதுகம் 2 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, டவுட் தான், அந்த படத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அது ரிலீஸ் பண்ணுங்க. சூதுகவும் 2 வரவே வராதுன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அவங்க ரிலீஸ் டேட் போறதே கஷ்டம், போட்டாலும் ரிலீஸ் பண்றது கஷ்டம். இப்ப நீங்களே இல்ல, அது இப்ப ரிலீஸ் டேட் 13 போட்டுருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? இல்ல, அதுல அடுத்த நாள் அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுதான் சொன்னேன். ஏன்னா அந்த டீம்ல இருக்கோம்ல நம்ம, அது வேற விஷயம். ஆனா ஏன்னா இப்பயும் பாருங்க, அந்த ராஜா கிளின்னு ஒரு படம் நவம்பர் 29 அனௌன்ஸ் பண்ணாங்க போன வாரம். போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அது போன வாரம் கூட கிடையாது, 5 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு ட்ரெய்லர் வந்துச்சு, அதுல கமிங் சூன் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டிசம்பர் 13 முதல்ல போட்டிருக்காங்க. அதே ட்ரெய்லர்ல டெஸ்கிரிப்ஷன்ல டிசம்பர் 13 முதல்ல போட்டிருக்காங்க. அப்ப எது உண்மை? 5 நாளைக்கு முன்னாடி நவம்பர் 29 போட்டாங்க.
இந்த ட்ரைலர்ல கமிங் சூன் இருக்கு, அந்த ட்ரைலர் டெஸ்கிரிப்ஷன்ல இப்போ டிசம்பர் 13 முதல் இருக்கு. இப்போ எது எது இதுல படம் வரணும் உங்களுக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை பாருங்க. ஒரே டிசம்பர் 13 தான் தேதி, அதுக்கு ட்ரைலர்ல அட்டாச் பண்ணலாம்ல, அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்க படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. அது மாதிரி தான் இந்த டீம்லாம் அவங்க பல வகையான யோசனைகள் இருப்பாங்க போல இருக்கு. அது தெளிவாக சொல்லக்கூடாது. இல்லை நான் அதான் நினைச்சேன், மேபி ஒரு முதல் நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்பேஸை கேட்டு வந்தேன்னா அதுவும் கோர்ஸில் இருந்தேன்னா என்னடா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, இருங்கடா நான் பண்றேன் பண்ணிட்டாரோ ஒரு ப்ரொடியூசர் ஸ்டைல் அப்படின்னு நினைச்சேன் நான். இல்லை நம்ம பேசுற அன்னைக்கு முந்தின நாள் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜ் வந்துச்சு, அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு மெசேஜ் வந்துச்சு. அதையும் பார்த்துட்டு தான் நம்ம சொன்னோம். ஏன்னா இல்லை இந்த டீம் எல்லாமே இந்த 3-4 பேர் இருக்காங்களா, இவங்களாம் ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடியும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் தெரியும் படம் உண்மையாலுமே வருதா இல்லையான்னு. ஏன்னா இவங்க ஒரு 4-5 சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. திடீர்னு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படத்தை மறந்துடுவாங்க. அப்புறம் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படத்தை மறந்துடுவாங்க. அப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதையும் மறந்துடுவாங்க. கடைசியில் ரிலீஸ் போஸ்ட்போன் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் எப்பவுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. பார்ப்போம், ஃபுல்லாக ரிலீஸ் தேதி நெருங்கட்டும் பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, ஆனா நேத்து வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ. சூதுகம் 2 ஆமா. மாதிரி அது வந்து என்னன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்காக ரெடி பண்ண வீடியோவா? அது என்னன்னா இல்ல என்னன்னா அதுக்காக ரெடி பண்ண வீடியோ இல்ல. பார்ட் 1 ஒரு கல்ட் கிளாசிக்கு, நீங்க பார்ட் 2 எதிர்பார்த்துறாங்க, பார்ட் 2 நாங்க கொலை கொடூரமா எடுக்க போறோம் அப்படிங்கிற சொல்றதுக்காக வந்திருக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அவ்வளவுதான். அலர்ட் வார்னிங் கிட்டத்தட்ட அலர்ட் வார்னிங் தான், முன்கூட்டி எச்சரிக்கை. ஐயோ இதெல்லாம் பார்த்தா ஸ்டோரி நலன் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? போங்க. சரி ப்ரோ, நல்லா இருந்திருந்தா கண்டிப்பா போலாம் ப்ரோ. அது எவ்வளவு கிரிஞ்சா இருந்தாலும் நம்பி போலாம். இது ஏபி அர்ஜுன் போட்டிருக்கு. பரணி ப்ரோட்ட ஒரு கேள்வி, பிரகாஷ் ப்ரோட்ட ஒரு கேள்வி, சுகுமார் ப்ரோட்ட ஒரு கேள்வி. அது சுகுமார் ப்ரோ தான் சொல்லுவார். சுகுமார் ப்ரோ தான் சொல்லுவார். அது கேளுங்க, அதையும் இதையும் கேளுங்க. சூதுகம் 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க கேளுங்க ஒருத்தர். சொல்லுங்க ப்ரோ, சுகுமார் ப்ரோ, சூதுகம் 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க? புஷ்பா 2 பத்தி மட்டும் பேசணுவாரு. சரி பரணி ப்ரோ, ட்ரீட் எங்க ப்ரோ? 300 கோடி அடிச்சிட்டீங்க, அடுத்து 350 ரீச் பண்ண போறீங்க. ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் வைக்கலாம். ஒருத்தர் 30,000 ஃபாலோவர்ஸ் எடுத்திருக்காரு, அதுக்கு எதனா ஒரு ட்ரீட் வைக்கணும். பந்தயம் வேற கட்டிருக்காரு. அவர் டிக்கெட் கிவ்அவே கொடுக்குறேன்ட்டாரு. நானும் வந்துட்டு கொஞ்ச நாள்ல ஏதாவது ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா, சின்ன படத்துல ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னா பரணி ப்ரோ சொர்க்கவாசல் கொடுத்துருங்க. அதுதாங்க, படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, எதாவது படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். எனக்கு வந்து சொர்க்கவாசல் கொடுக்கணும்னு நான் யோசிச்சேன். ஆனா வந்துட்டு என்ன சொல்ல, அந்த படம் நல்லா இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். ஏங்க பயப்படுறீங்க? எனக்கு யாராச்சும் ஜாலியா ஜிம்கானா தாங்கப்பா டிக்கெட் கிவ்அவே. ஏங்க நான் அந்த படத்துக்கு நானே போக மாட்டேன், இதுல டிக்கெட் வேற தரணும். நீங்க போகாதீங்க ப்ரோ, எனக்கு கொடுங்க. இல்ல வேணாம், சினிமாவை வாழ வைங்க. சினிமாவை வாழ வைக்கணும்னு இல்லை, எனக்கு வந்து உங்களை காப்பாற்றணும்னு இருக்கு. அதனால அந்த படத்துக்கு நான் டிக்கெட் தரல. சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். கேளுங்க. அந்த மூவில யாஷிகா ஃபுல்லா வருவாங்களா? எந்த மூவில? என்னையா டவுட் இது? வரமாட்டாங்க. இல்ல வரமாட்டாங்க. அந்த 4 பேர் தான். அபிராமி, அப்புறம் அவங்க கூட ஒரு நண்பர்கள், அப்புறமேட்டு மடவன செபஸ்டியன், அப்புறம் இன்னொரு 4 பேர்ல யாரு பாத்தீங்களா? அந்த 4 பேர்ல யாசிகா இல்லையே. அப்ப நான் படத்துக்கு போங்க. இல்ல எனக்கு புரியல. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். இல்ல நீங்க கதைக்காக படத்துக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, முந்தா நாள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ப்ரோ, ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் ரைட்டர்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு பிரபுதேவா மேல அந்த ஒரு கடுப்பு இருக்கு. எனக்கு பிரபுதேவா பத்தி பேசுறது போட்டு கொடுக்குறாரு யாஷிகா கிட்ட. ஏங்க நான் தான் ப்ரோ, படம் அவங்க ஃபுல்லா வருவாங்கன்னா போவாங்க. லைட்டா அப்பியரன்ஸ் கொடுத்தாலே பாக்குறது தான் ப்ரோ உண்மையான யாஷிகா ஃபேன். அதெல்லாம் ஆகாது, எங்களுக்கு ஃபுல்லா வேணும். மாவீரன் ப்ரோ சொல்ல வந்தாரு. இல்ல மாவீரன் ப்ரோ பிரபுதேவா பத்தி சொல்ல வந்தாரு. பாலிவுட்ல அங்க டைரக்டர்ன்றது அது எவ்வளவு பெரிய பொசிஷன். அதுவும் அவர் கூப்பிட்டா எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸும் கால் ஷீட் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அவரு போய் அங்க என்னென்ன கிரிஞ்சு பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. அழகா அவர்லாம் ரைட்டர் வச்சு நல்லா படம் பண்ணலாம். அவ்வளவு பெரிய வாய்ப்பை வீணடிச்சிட்டு இருக்காரு போய் டைரக்ட் பண்றேன்னு. தபாங் 4 வேற அடுத்து பண்ண போறாங்க. ராதேன்னு ஒன்னு பண்ணார், ஞாபகம் இருக்கா? கோவிட்ல ராதேன்னு ஒரு சல்மான் கான். அதுதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ரவுண்ட் அப்னு இந்த டாங்லி படத்தோட ரீமேக் அமையாது. அட போங்கடான்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த ரவுண்ட் அப் படம் பயங்கரமா இருக்கும். நீங்க கொரியன்ல பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதே ரீமேக் மட்டும் தப்பி தேடி கூட பாத்துறாதீங்க. பார்த்தா கொலை கொடூரமா இருக்கும். என்னன்னா அந்த ஓப்பனிங் சீன் ஒன்று வரும். அதாவது அந்த ஒரு வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோ வரும். அது கரண கொடூரமா கொலை பண்ற மாதிரி இருக்கும். அதை அங்க பார்த்துட்டு இங்க அதை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை கரண கொடூரமா சொதப்பி வச்ச மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு பாத்துறாங்க மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரீமேக்கே இங்க இருந்து இதுல பரத் வேற, அதுல ஒரு கேமியோ வேற.
பிரபுதேவா வந்தானா அதே மாதிரி இவரை வச்சு ஒரு படம் ரிட்டர்ன் எடுத்திருப்பார்ல ப்ரோ. பண்ணிடுறாரு. சிறுத்தை இருக்குல்ல பேர் ப்ரோ, என்ன? இப்ப கூட அந்த இல்ல சிங்கம்ல ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் பேர் என்ன? இங்க இருந்து அஜய் தேவகனா. அஜய் அஜய் தேவகன் தேவ்கனா, வச்சு ஒரு படம் எடுத்திருப்பார்ல. அதான் ஆக்ஷன் ஆ, ஜாக்சன். அதான் சொல்ல வந்தேன். இங்க இருந்து போய் சிறுத்தைய அக்ஷயகுமார் வச்சு ரவுடி ரத்தோர்னு ரீமேக் பண்ணாரு. அது பயங்கர ஹிட், நல்லாவும் அந்த இருக்கும் அந்த படம் படம். பெரிய ஹிட். அப்புறம் அதே அவரை வச்சு அங்க பயங்கர ஹிட் ப்ரோ பாலிவுட்ல. நல்லா இருக்கும் அந்த படம். விஜய் ஆக்சுவலா டிவில கூட போடுவான். நான் தமிழ் டப்பிங் ஆக்சுவலா கேவலமா ஷாஹித் இருக்கும். கபூரை வச்சு ஆர் ராஜ்குமார்னு ஒண்ணு பண்ணாரு. அந்த படமே நல்லா போச்சாங்க. பாட்டும் சாரி நல்லா கே இருக்கும் அந்த படம். பால் சே. சாரி கே ஃபால் ஆமா, சோனாக்ஷி சின்ஹா ஃபால். செம்ம அழகா இருப்பாங்க. சரி வேணாம் விடுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அஜய் தேவ்கன் படம் சொன்னீங்கல்ல, அதுவும் சிறுத்தை படம் தான். சிறுத்தையை மறுபடியும் அங்க போய் ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு அஜய் தேவ்கன் என்னங்க வச்சு. சொல்றீங்க? அதையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இல்ல ப்ரோ, ஒரு பிரபுதேவா அதுலயும் 2 டைரக்ஷன் அஜய் பண்ணது தேவ்கன், ஒருத்தர் ஆக்சுவல் டானா ஸ்டோரியில இருப்பாரு. பண்ணது வந்து எங்கேயும் காதல் மட்டும் தானே, மத்த எல்லாமே ரீமேக் தானே. ஆக்சுவலா இந்த படம் அவர்தான் ப்ரோ பண்ணாரு. இல்லங்க, சம்திங் 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 சம்திங். சம்திங் ஒரிஜினல் அவரு தாங்க பண்ணாரு. சம்திங் சம்திங் ஒரிஜினல் தெலுங்குல அவரு சித்தார்த்த தான் வச்சு. ஆமா, ஆமா. பிரபுதேவா நுவ்வெஸ்டனாவே நெனக்கொடனாவா நம்ம வரும். மூவன்ட்டே நேக்கு నువ్వు என்னமோ వரும். నువ్వెస్ట్ బ్రో నువ్వు వస్తావంటే నేను నువ్వంటే எனக்கு చాలా ఇష్టం. அதுதாங்க ஃபர்ஸ்ட் சித்தார்த்த நடிச்சிருப்பாரு. ஆமா, சித்தார்த்த நடிச்ச படம். பஞ்சதந்திரம் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். ப்ரோ நான் சொல்லிட்டு போயிடுறேன். 9:20 ஆகும் போது ஸ்டார்ட் பண்ணுங்க வேட்பாரி. ரைட், ஓகே. அவரோட இது கரெக்டா 9:18 மணி 9:18 9:20க்கு ஆரம்பிச்சு வரோம். பரணி ரெடியா இருக்கான்னு இல்ல இல்ல பரணி ஒரு ரெடியா? நிமிஷம். நாளைக்கு என்ன தம்ப்நெயில் வைக்கலாம்னு சொல்லிருங்கப்பா ஆடியன்ஸ் நீங்களே. இன்னைக்கு என்ன பேசணும்னே தெரியல. அதனாலதான் இப்ப நாளைக்கு காலையில நான் தூங்கி பிளாக் பஸ்டர் கேம் சேஞ்சர்னு போடுங்க ப்ரோ. அஜித் குமார் மீதான பாசம் அப்படின்னு இல்ல போடுங்க. இல்ல, பாசத்துக்கு பக்கத்துல ஒரு சிறுத்தை bracket சிவா போடுங்க. வாசஸ். இல்ல அப்படி வந்து இது வரைக்கும் வந்து ஒருத்தரோட வேண்டிக்கொள்ள. யாருங்க சைடுல பேசுறது புரியல. இல்ல ப்ரோ, சிவா மட்டும் அஜித் அருண் மீது ஒருத்தர் அருண் இருக்காருல்ல. போட்டுருங்க. பேசுறாரு போல இருக்கு. அவர் என்ன இல்லங்க டைட்டிலா நீங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கீழே போறேன். ஓகே, பாய். டைட்டிலா சொல்லுங்க கரெக்டா. ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. 5வது முறையாக பிரகாஷ் ப்ரோ, நீங்க இணையும் சிவா லென்த்தா மற்றும் பேசுறதா அஜித். இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிங்க ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. இல்லன்னா நீங்க டைம் நிறைய மிச்சம் இருக்கு. 10 நிமிஷத்துல நிப்பாட்டிடுறீங்க. எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இல்ல கடைசியில சும்மா 10 நிமிஷம் இறக்கி வர வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப இன்னைக்கு வந்து ஃபுல்லா பெரிய கதை சொல்லிடுறேன். இப்பயே ஆரம்பிச்சிடுறேன். வேற யாரும் நடுவில் பேச வேண்டியது இல்லை. இப்ப ஏதாவது யாரோ ஒருத்தர் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு, அருணா. அவர் சைலண்டா இருந்தாரு. இல்ல அவரு ப்ரோ அதான் எல்சியூ மாதிரி வரேன். சொல்லுங்க ப்ரோ. எல்சியூ மாதிரி எல்சியூ மாதிரி வர இந்தியன் சினிமா வேற என்ன யூனிவர்ஸ்லாம் இருக்கு. எல்சியூ மாதிரி வர இந்தியன் சினிமா நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல வேற என்னெல்லாம் யூனிவர்ஸ் இருக்குன்னு கேக்குறாரு. அதான் அந்த அதுதான் street போன rule வாரம் வச்சு ரிலீஸ் ஆச்சு சொல்றாங்களே. காப்பி யூனிவர்ஸ். நீங்க பார்க்கல? பிரசாந்த் யூனிவர்சிட்டி, பெரிய பிரசாந்த் Spy universe இருக்கு. பிரசாந்த் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. பிரசாந்த் வர்மா, பிவிசி. ஓகேவா? தெலுங்குல வந்து அவர் வந்து இப்போ கூட ஹனுமான் எடுத்துட்டு இருக்காருல்ல, அவர் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து யாஸ் ஃபிலிம்ஸ் எப்பவுமே தெரியும். அவங்க ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்பை யூனிவர்ஸ்னு வச்சிருக்காங்கல்ல, அது தனி. இப்படி ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு. அது போக புதுசா 2 யூனிவர்ஸ் இருக்கு. இதுக்கு அப்புறம் மேல நம்ம ஸ்ரீ யூனிவர்ஸ். ஆமா, ஸ்ரீ யூனிவர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ரீ, அந்த பேய் பட அரண்மனை யூனிவர்ஸ். காஞ்சனா. அரண்மனை காஞ்சனா யூனிவர்ஸ் இருக்கு, ஆமா. சிங்கம் யூனிவர்ஸ் இருக்கு. இது யூனிவர்ஸ் இல்லங்க, இது யூனிவர்ஸ் இல்ல, இது பிரான்சிஸ். இது தனி இல்ல இல்ல. அரண்மனை இது எல்லாம் பிரான்சிஸ் யூனிவர்ஸ் நம்ம இல்ல. சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? அது என்ன பிரான்சியா என்னமோ சொல்லுவாங்களே. இல்ல அது ரைட், ஓகே. சொல்றத விட இது என்ன சொல்ல சீக்வல்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, ரைட், ஓகே, ரைட். இப்போ நம்ம அப்படியே பரணி ரெடியா வேல்பாரி போயிடலாமா? ஏன்னா 9:20 அப்படியே போயிருவோமா? ஓகே சரி, பாத்துங்க. அப்படியே வேல்பாரிக்குள்ள போயிருவோம். அதாவது நேற்று எபிசோட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா அந்த தேக்கன் வரும்போது தேக்கனோட பேச்சை மாத்துறதுக்காக இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்பாரு. அது சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்போ பாரிட்டே கேட்டலாம்னு சொல்லி பாரிட்ட போவாங்க. பாரிக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இதெல்லாமா ஒரு விஷயம் பேசுறீங்க? சரி, ரைட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி எப்பவும் போல, எப்பவுமே ஒரு கதையை சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு கதையை நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கதையை ஆரம்பிச்சாகணும். வேல்பாரி பாகம் 27 அதுக்குள்ள போயிடுவோம். அதாவது செம்மாஞ்சேரல், அந்த சேரனோட பேரரசன் கூட பாரி முதல் போர் தொடுத்தார்ல, அப்போ போர் தொடுத்து வைக்கும்போது குதிரைகளை பிடுங்கி வச்சது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சிருப்பாரு. அங்க சண்டை போட வந்த வீரன் வந்து ஒரு ஆயுதத்தை வீசியிருப்பான். அந்த ஆயுதத்தை எடுத்து வச்சுக்குவாரு பாரி. சரி, போர் ஞாபகமா அதை எடுத்து வச்சுக்கிறான் போல இருக்கு. ஏன்னா இதான முதல் போர், பாரிக்கோட முதல் போர் அப்படிங்கிறது இதானே. ஒருவேளை அதனால எடுத்து வச்சுக்கிட்டான் போல இருக்கு. இன்னும் வாரிக்கையை நினைப்பாரு. ஆனா பாரி எடுத்து வச்சுக்க காரணம் வந்து அது இல்லை. அந்த ஆயுதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்பவே பார்க்கறதுக்கே வித்தியாசமான ஆயுதமா இருக்கு.
இது மாதிரி ஆயுதங்களையே நம்ம தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களை எப்படி உருவாக்குறதுங்கிற முயற்சியில் இறங்கியிருப்பாரு. ஏன்னா அந்த இரும்பு வளைஞ்சி ஒரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது மாதிரி எப்படி இரும்பை வளைக்கிறாங்க அப்படின்னு பொற்கொள்ளர்கிட்ட கேட்பாங்க. அவர் பொற்கொள்ளர் வந்து அதை விளக்கம் சொல்லி இப்படி பயங்கரமா அப்படி பண்ணணும், இப்படி உருக்கணும், அப்படி உருக்கணும் அப்படின்னு எல்லா விளக்கமும் சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது முக்கியமா வாரிக்கையனுக்கு முதல் போர்லயே இவ்வளவு விஷயம் செய்யறான். அதாவது எதிரிகளை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகள்ட்ட இருக்க பொருட்களை பிடுங்கணும், குதிரைகளை பிடுங்கணும், நம்மள்ட்ட இல்லாத பிடுங்கணும் அப்படின்னு அதை எடுத்து நமக்கு செல்வங்களை சேர்க்கறதும், அது போக அவங்கள்ட்ட இருக்க ஆயுதம் மாதிரி நம்மளும் ஆயுதங்களை உருவாக்கணும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் வில் அம்ப வச்சு சண்டை போடுறோம், வெறும் வாழை சண்டை போடுறோம். அவங்க வச்சுக்க ஆயுதம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு, அதாவது ரொம்ப கூர்மையா இருக்கு. இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் பாக்குறாங்களே, இதெல்லாம் பாரி பாக்குறானேன்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். பாரி பயங்கரமா அதோட வேலையை ஆரம்பிச்சிருவான். பொற்கொள்ளர்கள் அதை ஆய்வு செஞ்சுவாங்க. ஆய்வு செஞ்சு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு தட்டுவாங்க. அப்புறம் உலோகங்களை வந்து பதப்படுத்துறதுன்னு சொல்ல தெரியுங்களா, அதாவது சாணை பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த சாணை பிடிக்கிறத பயங்கரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி செய்யும்போது சத்தம் அந்த ஊர் ஃபுல்லா கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா அந்த சாணை அடிக்கிறது வேலை நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஊருக்கு பாட்டு பாட வராங்கல்ல பாணர்கள், அவங்க என்ன இவ்வளவு சத்தம் கேட்குது, அப்படி என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது நாங்க ஆயுதங்களை பட்ட தீட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதங்களை பட்ட தீட்டுறதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு சுத்தியல் அடிக்கிறீங்க, இவ்வளவு அடிச்சு இவ்வளவு சத்தம் கேட்குது, அதுக்கு பேசாம ஒரு கல் இருக்கு, பட்ட தீட்டுறதுக்குன்னு ஒரு கல் இருக்கு, அதுவும் உங்க வேளிர் கூட்டம் இருக்குல்ல, உங்க வேளிர் கூட்டத்திலேயே இன்னொரு கூட்டமான பொதினி மலையில வாழ்ற வேளிர் கூட்டத்தோட இருக்கு, அந்த கூட்டத்துல போங்க உங்களுக்கு கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அந்த கல்லுக்கு பேரே வச்சிருக்காங்க, சாணக்கல்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாணர் கூட்டம். சாணக்கல்னு ஒரு கல் இருக்கிறது தெரியும், அது பொதினி மலையில இருக்குங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ரைட்டு நம்ம அந்த பொதினி மலைக்கே போவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பொதினி மலை கூட்டத்தோட தலைவரோட பொண்ணு தான் நம்ம ஆதினி. ஆதினி யாருன்னு உங்களுக்கு எங்கே தெரியும், வேல்பாரியோட மனைவி. இப்போ நம்ம பிளாஷ்பேக் பார்த்துட்டு இருக்கோம், அதனால அப்போ அவங்க வந்து அந்த கூட்டத்தோட தலைவரோட பொண்ணு, அதோட வச்சுக்கிங்க. அந்த ஆதினியும் இந்த வேல்பாரி கூட்டத்தோட தலைவன் இவங்களும் எப்படி சந்திச்சாங்க, எப்படி காதல் பண்ணாங்கலாம் கதை வரும் இதுல. அவங்க வேளிர் கூட்டம், அந்த வேளிர் கூட்டத்துல ஆதினி வந்து மருத்துவத்திலே சிறந்தவங்க, இது மாதிரி சாணை பிடிக்கிற வித்தியாசங்களையும் ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க. அங்க போகும்போது போன உடனே வேல்பாரி உள்ள போன உடனே அந்த கூட்டத்தோட தலைவர் வாங்க என்ன வேணும்னு கேட்பாரு. இது மாதிரி உங்கள்கிட்ட சாணை பிடிக்கிற கல்லுன்னு ஒன்று இருக்குமாம்ல, அந்த கல் வேணும் எங்களுக்கும், அதை காட்ட முடியுமா, ஏன்னா நாங்கள் வந்து பட்டத்திட்டுறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லுவார் பாரி. எப்போவுமே வந்து வேற குலத்துக்கு நாங்கள் வந்து எதுவுமே பொருள் தரக்கூடாது, பட் ஒரே ஒரு குலத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து வாங்கிக்கலாம், ஆனால் ஒரு பொருள் தான் கொடுத்து வாங்க முடியும், அதனால் நீங்கள் என்ன வேணுங்கிறது நல்லா முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார் கூட்டத்தோட தலைவன். பரவாயில்ல எங்களுக்கு சாணைக்கல் போதும் அப்படின்னு சொல்லுவார் பாரி. அப்போ பின்னாடி இருந்து அதை கேட்ட ஆதினிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏடா அது பொண்ணு கேட்டு வருவாருன்னு பார்த்தா பொருள் கேட்டு வர்றாரு. சரி பொருள் கேட்டாலும் இந்த பொருளில் வந்து முக்கியமான பொருளை கேட்காம சாணை பொருளை பற்றி கேட்குறாருன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதினியை வந்து தேடி வேல்பாரி போவார். வேல்பாரி போகிறப்ப வந்து ஒரு முறப்பொண்ணா இருக்குது, முறப்பொண்ணுங்கிறப்ப அதை வந்து தேடி வந்திருக்கீங்க, எங்கள் கூட்டத்தில் வந்து ஒரு ஒரு பொருள் கேட்குறீங்க அப்படின்னா போருக்கான பொருளை கேட்குறீங்களே அது உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆதினி. அதனால என்ன போருக்கான கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்க ஊர்ல ஆட்கொல்லி மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு மாட்டு மருந்தே இல்லை, அப்படிங்கிறனால உங்க காட்டோட ஆசான் தேக்கரோட 3 பசங்க இறந்துருக்குறாங்க, அப்படிங்கிறப்ப உங்க நாட்டுல பாதுகாப்பே இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது. அப்ப பாதுகாப்பே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், மருந்து கேட்கணும், அதுக்கு மாற்று மருந்து இருக்கான்னு கேட்கணும். அது மாற்று மருந்து இங்க மருத்துவத்துறையில நம்ம இங்க பொதினி மலைங்கிறத மிக சிறந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மருத்துவம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கணும், இல்ல மருத்துவத்தை கேட்கணும், மருந்து கேட்கணும். அதை விட்டு இப்படி ஆயுதத்தை கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது பாரிக்கு அப்பதான் புரிஞ்சுக்கும், அந்த ஆதினிங்கிறவங்க சாதாரணமா வரும் காதலை மட்டும் பண்ண விருப்பம் இல்லாம நம்ம வரப்போற நாட்டுக்கு என்ன பரிசு வேணும், என்ன சீர் வேணும் அப்படிங்கிறது நல்லா முடிவு பண்ணிட்டாங்க, நாட்டோட பாதுகாப்பு இவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்குவாரு. இதுக்கு நடுவில் அவங்களோட மிகப்பெரிய காதல் காட்சிகள்லாம் வரும். அதாவது நாவல் மரங்களை வச்சும், நாவல் மரங்கள் எப்படிலாம் வந்து காதலுக்கு உதவும் அப்படிங்கிறத வச்சுலாம் ஒரு காதல் கதை வரும். பட் அந்த காதல் கதை இன்னும் கொஞ்சம் கூடுதலான காதல் கதைங்கிறனால பெரிய காதல் கதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம். நம்ம இன்னொரு காலம் நீங்கள் கேட்கும்போது சொல்லுங்க, நான் அப்படி சொல்றேன். ஆனா அந்த சாணக்கல்லுக்கு பதிலாக இப்போ வந்து திரும்ப வந்து அந்த கூட்டத்தோட தலைவர்கிட்ட இப்போ கேட்பாரு, நான் சாணக்கல் வேணாம் எனக்கு இன்னொரு வேணும் அப்படிம்பாரு. என்ன வேணும், மருந்து வேணும்னு கேட்பாரு. இல்லை அதுவுமே இல்லை, சாணக்கல்லும் வேணாம் மருந்து வேணாம், நான் ஆதினை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணால் எல்லாமே கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான காட்சிகள் வரும். அதனால விளக்கமாக நிறைய கதைகள் வரும், எப்படி கல்யாணம் பண்ணாங்க ஏது என்னங்கிறதெல்லாம் அது தனியாக சொல்லுவோம். இப்போ என்னன்னா கல்யாணம் பண்ணி ஊருக்கு வராங்க, அதை மட்டும் வச்சுக்குவோம் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு. இப்போ முக்கியமான கதைக்கு வருவோம். அதாவது இன்னைக்கு கல்யாணம் பண்ணி ஊருக்கு வந்ததுக்கப்புறம், இந்த எவ்வியூருக்கு வந்ததுக்கப்புறம் பாரிக்கும் ஆதனிக்கும் இன்று
தலைநாள் இரவு, அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா முதல் இரவு அன்னைக்கு, அந்த நாள்ல பாரிக்கு வந்து உள்ள மிகச்சிறந்த முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த எவ்வியூர் மக்கள். பாரி சார்பா, பாரி நாட்டு சார்பா, அதாவது பரம்பு நாட்டு சார்பா எப்பவுமே ரொம்ப அதிசயமா கிடைக்கக்கூடிய குறிஞ்சி பூக்களை வச்சு கட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த சைடு பொண்ணு வீட்டு சார்பில் பல்வகையான பூக்களை வச்சு பஞ்சு மெத்தையே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க கட்டில் தானே ரெடி பண்ணுவீங்க, கட்டிலுக்கு மேலே மெத்தையே ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு பூ மெத்தையே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாரி ஆதினியை கூட்டிட்டு வெளியே போயிடுவார். ஏன்னா தேர் எடுத்துக்கிட்டு போறாரு மாப்பிள்ள, ஒருவேளை ஊர் சுற்றி காமிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு எல்லா மக்களும் சுற்றி வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. மக்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இவன் தேர்ல போயிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்தில் இருட்டில் தொடங்கிடும். இருட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை வீட்டுக்கு கூட்டு போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லி ஆதினி நினைச்சிட்டு வருவாங்க. ஆனால் ரொம்ப இருட்டு வந்துடும். ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பாங்க. வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, குதிரையை வேகமா ஓரமா நிப்பாட்டிட்டு பாரி என்ன பண்ணுவாரு, ஆதினி கையை பிடிச்சி கீழே இறங்குவாரு. இருட்டுல குதிரையை விட்டுட்டு போறீங்களே, குதிரை ஓடிடாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அதுக்கு பிடிச்ச உணவு புல்லுலாம் இங்கேதான் நிறையா இருக்கு, அதனால மேய்ஞ்சிக்கிட்டு இங்கேதான் சுத்தம், நீ தைரியமா வான்னு சொல்லி தேரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்பாங்க. நான் ஊருக்கு வரும்போது, உன் ஊருக்கு நான் வரும்போது நீ என்ன பண்ண, நாவல் பழங்களை வச்சு ஒரு ஐசியத்தை காட்டினேன். அதாவது கிட்டத்தட்ட நாவல் பழம் பறக்குங்கிறத நீ காமிச்ச, அது எனக்கு ஐசியமா இருந்துச்சு. இப்போ நான் உனக்கு ஒரு ஐசியத்தை காட்ட போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. பள்ளத்தாக்கு பயங்கரமா இருக்கும், ரொம்ப இறக்கமா இருக்கும். இருட்டு நேரம் வேறையா, அன்னைக்கு ஒரு முழு நிலவு வேற இல்லை, ரொம்ப இருட்டு அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட அமாவாசை இரவு மாதிரி வச்சுங்களேன். ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு வேற, அதனால ரொம்ப பயந்து பயந்து தான் 2 பேரும் போற மாதிரி இருக்கும். ஆனாலும் இவங்க பயப்படாம கூட வருவாங்க. என்னன்னா நம்ம பாரி இருக்கான், அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை. அவர் போயிட்டு இருக்கும், பரவாயில்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கமே, நீங்க எங்க தான் போறோம் சொல்லுங்க அப்படின்னு ஆதினி கேட்கும்போது, இல்ல இல்ல ராவெரி மரம்னு ஒரு மரம் இருக்கு, ராவெரி மரம். அந்த மரம் எப்படின்னா பகல் முழுக்க வெளிச்சத்தை வாங்கிக்கும் சூரியன்ட்ட வாங்கிட்டு இரவு ஆச்சுன்னா அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட வெளியே அந்த வெளிச்சத்தை வெளியே கொட்டக்கூடியது. பகல் முழுக்க எப்படி வந்து உதாரணம் எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு மரம் கொடுக்குதோ, அந்த மாதிரி உதாரணமா பாரி சொல்லுவார். நான் உங்களுக்கு இதுக்கு மாதிரி விளக்கமா சொல்றேன் இதை. அங்க வந்து அப்படி சொல்லுவார். எப்படின்னா வெளிச்சத்தை பகல் ஃபுல்லா வாங்கிட்டு இரவு முழுக்க வெளிச்சத்தை வெளியே கொட்டக்கூடியது. கிட்டத்தட்ட மின்முனி பூச்சி மாதிரி பாத்தீங்களேன், மின்முனி பூச்சி எப்படி வந்து எரியும் நைட்ல ஜக ஜகன்னு இருக்கும்ல, அது மாதிரி வந்து இந்த மரமே நெருப்பு எரியிற மாதிரி எரியும், அதாவது பத்த வைக்காமே. அது மாதிரி ஒரு வித்தியாசமான மரம், அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிம்பாரு பாரி. இப்படியெல்லாம் மரங்கள் இருக்கா, நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கேன்னு ஆதினி ஆச்சரியப்படுவாங்க. இருக்கு, அந்த மரங்கள் நிறைய இருக்கு, ஆனா அதை பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில குறைவு. அந்த மாதிரி அது அதிசயங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இல்லையா, அதனாலதான் உன்னை பார்க்க கூட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாரு. நீங்க பார்த்துருக்கீங்களா கேட்கும்போது, ஆமா நான் முதல்ல காடேரிய நிகழ்ச்சிக்கு வந்தேன்ல, அந்த காடேரிதல் நிகழ்ச்சிக்கு வரும்போது தேக்கன் தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல எனக்கு மரத்தை காமிச்சாரு. அந்த மரம் பேர் தான் ராவெரி மரம்னு சொன்னாரு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒரு ஐசியத்தை காட்டணும்னு தோணுச்சு, அதனாலதான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன். இதை நிறைய பேர் பார்த்திருந்தாலும் நம்ம பரம்பு நாட்டுல ரொம்ப ஒரு சிலர் தான் பார்த்துருக்காங்க, நீ அதை பார்க்கணும் அப்படிம்பாரு. ரொம்ப இருட்ட தொடங்கிடும் அந்த நேரம். பக்கத்துல தேடி தேடி வருவாரு. ஒருவேளை நம்ம பாதம் மாதிரி வளர்ந்துட்டோமோ, மரத்தையே காணாமே தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப மின்ன ஆரம்பிச்சிடும், இடி சத்தம் அப்படியே பயங்கரமா இடிக்கும். மின்னல் இடியெல்லாம் பயங்கரமா இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். பாரிக்கு கொஞ்சம் ஏன்னா இது வரைக்கும் பாரி பயமே இல்லாமல் இருந்தாலும் அந்த நேரம் பயமாயிடும். ஏன்னா முதல்ல கல்யாணம் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு இங்க வந்திருக்கோம், இந்த நேரத்துல மழை பெஞ்சா என்ன ஆகுறது, ஏன்னா மழை பெஞ்சா இது பள்ளத்தாக்கு, எல்லா ஒட்டுமொத்த மழையும் இங்க இறங்கிடும். மழை வந்து இங்க வெள்ளம் மாதிரி ஆயிரும், வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு போச்சுன்னா கீழே பயங்கரமான பள்ளத்தாக்கு வேற, உயிருக்கே ஆபத்தா போயிருமே. நம்ம தெரியாதனமா இந்த இருட்டுல கூப்பிட்டு வந்துட்டோமே, கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறுல சரி பக்கத்துல ஏதாவது குகைகள் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும். சின்ன குகை ஒன்று இருக்கும், சரி நைட்டு வேற வழி இல்லை இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு நிற்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், ஒரு வித்தியாசமான சத்தமா கேட்கும். வெளிச்சமும் மின்னி மின்னி வரும், மஞ்சள் வெளிச்சமா மின்ன ஆரம்பிச்சிடும். வெள்ளையும் மஞ்சளும் இருட்டுல அடிச்சு மிதக்க பாரிக்கு அந்த அப்படியே உள்ளே உட்காந்து நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன்னு கையில வாழை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தல, அதுக்கு வாழை சுத்துறான்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பான். பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது பாரிக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இது வரைக்கும் அவன் பார்த்திராத ஒரு அதிசயம் அவன் கண்ணு முன்னாடி இருக்கும். மஞ்சளும் வெளிச்சமும் மின்னி ஒரு விதமான ஒரு பயங்கர பேரதிசயம் அவன் கண்ணு முன்னாடி தெரியும். அப்படியே அதிசயத்தை பார்த்த உடனே கத்தணும்னு தோணும். ஆனா இப்ப கத்தன ஆதினி பயந்துருவாங்க, அதனால கத்தாம உள்ள போவோம். நேரா போய் ஆதினியை கூட்டிட்டு வருவான். வெளியே கூட்டிட்டு வந்து வாழ்நாள் முழுக்க பார்க்காத அதிசயத்தை பார்த்ததா சந்தோஷப்பட்டு சொல்லுவான். ஏன்னா இது வரைக்கும் ராவரி மரங்களை
யாராவது ஒருத்தர் 2 பேராச்சும் பார்த்துருப்பாங்க பரம் நாட்டுல. உலகத்திலேயே கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் பார்த்துருப்பாங்க. அது ஒரு 5 பேர் 10 பேர் பார்த்தாலே ஐக்கியம் தான். ஆனா இப்ப நான் சொல்ற விஷயத்த யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது யாரும் பார்த்தாத ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல கொண்டு போய் காமிப்பான். அது என்னன்னா, அங்க ஒரு வெண்சாரை பாம்பு இருக்கும். வெண்சாரை பாம்புன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம நாகர்கோட்டங்களோட கதை சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்ப அவங்க நாகர்கோட்டங்கள் குலதெய்வம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வெண்சாரை பாம்புன்னு. அந்த குலதெய்வத்துக்குலாம் போவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு போறப்ப அங்க கூட வெண்சாரை பாம்பு சட்டை கழட்டி போட்டிருக்கதா சொல்லியிருப்போம். அது ஒருத்தர் கேட்டிருப்பான்ல, அதை பழைய அந்த மகுடி ஊதுறவன், அந்த பாம்புக்கு எதிரி கருடர் கூட்டத்தோட அந்த கூட்டத்தை சேர்ந்தவன், அவன் கேட்பான்ல பருந்து தலைவன். அந்த கதையில சொன்ன அந்த வெண்சாரை பாம்பை இப்ப நேரடியா பார்ப்பாங்க. ஏன்னா அப்ப அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அதிசயம், எங்க முன்னோர்களே பல தலைமுறைக்கு முன்னதான் பார்த்தா சொல்றாங்க, அது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பாம்பை தான் இப்ப இங்க பார்ப்பாங்க. அது வெளிச்சத்துல பயங்கரமா மின்னிக்கிட்டு இருக்கும், படு பயங்கரமா மினுக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இன்னொரு வெண்சாரை பாம்பு வரும். அப்படியே இது மின்னி அது மின்னி ரெண்டும் ஜொலிச்சு அப்படியே ஒன்னோட ஒன்னா பின்ன ஆரம்பிச்சிடும். ரெண்டும் ஒண்ணு கூடும்போது 2 வெளிச்சம், 2 வெண்சாரை பாம்போட வெளிச்சம் அப்படியே மின்னுக்கிட்டு இருக்கும். அந்த வெண்சார பாம்பை பார்த்த உடனே குகைக்குள்ள 2 பேரும் அந்த வெண்சாரை பாம்பு மாதிரி பின்ன ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பூ கட்டிலு, பூ மேடையில பூ மெத்தை ரெடி பண்ணி அங்க அவங்களுக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அரண்மனையில. ஆனா இவங்க 2 பேரும் இந்த குகையில அந்த முதலிரவை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த வெண்சாரை பாம்பு ஒரு பக்கம் பின்ன, இவங்க ஒரு சைடு பின்ன, இப்படி அவங்களுக்கான அந்த முதலிரவு அங்க நடந்துட்டு இருக்கும். 2 பேரும் ஒண்ணு கூடி முடிக்கும் போது காலையில ஆயிரும். ஆனா காலையில பாத்தீங்கன்னா அந்த வெண்சாரை பாம்பு இன்னும் பிரியாம இருக்கும். அவங்க இன்னும் இங்க காமத்துல ஈடுபட்டிருக்கும். வெண்சாரை பாம்புகள் ஒன்னோட ஒண்ணு பின்னிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க இதோட நம்ம மேல போயிருவோம், ஏன்னா அது இன்ன வரைக்கும் அதோட தனிப்பட்ட உணர்ச்சியில இருக்கனால நம்மளை பார்க்கல, ஒருவேளை நம்மளை பார்த்துட்டா ஆபத்தா போயிடும், வா மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு காலையில மேலே ஏறுவாங்க. மேலே ஏறும்போது தான் தெரியும், அது இன்னைக்கு இறங்கும்போது ஈஸியா இறங்கிட்டோமே, மேலே ஏறும்போது இவ்வளவு கஷ்டமா இருக்கே. ஏன்னா அது வேற விடிய காத்தால நடுப்பகல் ஆயிரும் இவங்க மேலே ஏறும்போது. அதாவது விடிய காத்தால ஏற ஆரம்பிப்பாங்க, நடுப்பகல் ஆயிரும் அவங்க ஏறுறதுக்கு. அவ்வளவு கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு மலையா இருக்கும். இவ்வளவு கஷ்டமான பள்ளத்தாக்கிலே நம்ம இரவு நேரத்துல வந்தோம் இங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பயம், ஏறும்போது அலுப்பு. அப்படி ஏறிட்டு இருக்கும்போது அவங்க இந்த சமதளத்துக்கு அந்த மேலே ஏறும்போது கிட்டத்தட்ட மதியானம் ஆயிரும். மதியான நேரத்துல சமதளத்துக்கு வருவாங்க. வந்து பார்த்தா குதிரை அங்க இருக்காது. நான் குதிரையை கண்டுபிடிச்சிட்டு வரேன், நீ போய் தேரிட்ட நில்லுன்னு சொல்லிட்டு போவான் பாரி. குதிரையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியா கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருவான். வந்துட்டு போனா அங்க ஆதினி தேருக்கு பக்கத்துல உட்காந்துருப்பான். ஆனா கீழே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அங்க தேருக்கு அடியில வித்தியாசமா ஒண்ணு தெரியும், என்னன்னு பார்ப்பாங்க. அங்க தேரோட ஒரு பக்கம் முல்லை கொடி படர்ந்திருக்கும், சக்கரத்துக்கு மேல ஒரு கொடி படர்ந்திருக்கும், மறுபக்கம் இன்னொரு வலது பக்க தேர் சக்கரத்துல இன்னொரு கொடி படர்ந்திருக்கும். 2 கொடியும் ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்கும். தலையை நீட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 2 முல்லை கொடிகளும் தலையை நீட்டி எட்டி பார்க்கும்போது உனக்கு இதை பார்க்கறப்ப என்ன தோணுது அப்படின்னு கேட்பான் பாரி. அந்த வெண்சாரை பாம்புகள் 2ம் இணைஞ்சி பின்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆதினி. ஆமா, ஆனா அந்த வெண்சாரை பாம்புகள் 2 பின்ற மாதிரி நம்ம தான் அந்த மெக்கையில படுத்திருக்க கொடி ஆதினி, மேல படுத்திருக்க கொடி நான் தான் அப்படின்னு சொல்லுவான் பாரி. உடனே நம்மளதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பா ஆதினி. ஆமா, கொடி பார்த்தீங்கன்னா நம்மளை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு, அந்த பாம்புகளை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. கீழே படுத்திருக்க கொடி முல்லை கொடி இருக்குல்ல, அது ஒன்றை பார்க்குற மாதிரி அதோட வெக்கமோட இருக்கு, தலையை எட்டிட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அந்த தேரை எடுத்தோம் அப்படின்னா அந்த முல்லை கொடிகள் கரெக்டாக அறுபட்டுரும். அதனால தேரை விட்டுட்டு நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தேரை அங்கேயே விட்டுட்டு கொடிக்கு விட்டுட்டு 2 பேரும் கையில் ஆளுக்கு ஒரு குதிரையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க நடந்து போகும்போது மதியானம் நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் ஊருக்கு போன பாணர்கள் கூட்டம் திரும்ப வந்துட்டு இருக்கும். திரும்ப வந்துட்டு இருக்கும்போது என்னடா நேற்று இவங்க குதிரையில போனதா நம்ம பார்த்தோம், தேர்ல போனதா பார்த்தோம், இப்போ வெறுங்குதிரை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு பார்க்க போவாங்க தேர் பக்கத்துல. அங்க போனா தேர் சும்மா நிற்கும். இங்கே பக்கம் பாரியும் ஆதினியும் வெண்சாரை பாம்பும் வெண்முல்லை கொடியுமா ஒன்று சேர்றது மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு காதலோட நடந்து 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு குதிரையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க தேருக்கு கொடியை கொடுத்துட்டு போன பாரி அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அர்த்தம் புரியாம வெறும் இந்த என்ன காரணம் தெரியாம தேருக்கு, அதாவது தேரையே முல்லை கொடிக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க பாணர்கள். அதனாலதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு அவங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி முடிப்பான் பாரி. இதனாலதான் பாட்டா பாடுறாங்களா இதெல்லாம் அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்பான். ஆனா அப்பதான் சொல்லுவார் கபிலர்,
உலகம் முழுக்க உன் புகழ் பரவி கிடக்கிறது காரணமே இதுதான். ஆனா நீ வந்து உன்னுடைய காதல் கதைக்காக விட்டுருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது தேக்கனுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏப்பா சாதாரண தேருக்கு ஒரு கொடியை கொடுக்கறது தப்பா? இயற்கை கொடுத்த கொடி தானே, அந்த கொடிக்கு இயற்கைக்கு நம்ம வந்து கொடுக்கறது என்ன தப்பு அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்க நீங்க காட்டுல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. தமிழகத்துல வாழ்றவங்க மக்களுக்கு எல்லாமே வந்து தனிப்பட்ட விஷயம் பெருசா தெரியும், இதெல்லாம் ஆச்சரியமா தெரியும் அப்படின்னு சொல்லி கதையை முடிப்பாரு கபிலர். இப்படித்தான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியோட கதை வந்துச்சு. இந்த கதையில கபிலர் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குவாரு. என்னன்னா, வடநாட்டுல ஜோதி விருட்சம்னு ஒரு சொல்லுவாங்க, அதை நம்ம ஊர்ல ராவரி மரம்னு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி 18 குடிகள் அந்த பொதினி மலையில இருந்து உதவிக்காக இங்க வந்திருக்கிறாங்க. அது இன்னமும் இந்த குடிகள் வளர்ந்து பல்வேறு தாதுக்களை மாற்றக்கூடிய சக்தி பெற்றவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத காலமன் தெரிஞ்சுக்குவான் இந்த கதையிலேயே. அதாவது ஒரே கதையில 3 விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. தேர் கொடுத்த பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, இன்னொன்று வந்து என்னன்னா காலம்மன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 18 குடிகள் கல்யாண சீரா வந்திருக்குங்கிறது, இன்னொன்று ராவரி மரம்னு ஒன்று இருக்குங்கிறத 3 விஷயம் ஒரே கதையை தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் சரக்கு போட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது சொன்னோம்ல இந்த பழச்சாறு, அதை குடிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. மறுபக்கம் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் யவனர்கள் உட்பட எல்லாரும் பரம்பு நாட்டுக்கு எதிராக பயங்கரமா ஒரு திட்டம் தீட்டிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, வைப்பூர் துறைமுகமே சாம்பலான அந்த நொடி இருக்கு பார்த்தீங்களா, அது இவ்வளோ மாசம் ஆயிடுச்சு அந்த நிமிஷம் கடந்து. ஆனா இவ்வளோ மாசம் ஆகியும் ஹிப்பாலசன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹிப்பாலசன் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த யவனர் ஒருத்தன், அவனால அதை பொறுத்துக்கவே முடியாது. இவ்வளோ காலம் ஆகியும் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா பரம்பு நாட்டுக்கும் குட்டநாடு குடநாடு இந்த 2 சேர நாடுகளுக்கும் சண்டை இருக்கிறதா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சண்டையே இல்லாத பாண்டியனோட துறைமுகத்தை பாரியே எரிக்கணும் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க அவன் ஆசைப்பட்டான். அதை தெரிஞ்சுக்கவும் செஞ்சான். எப்படின்னா பல ஆட்களை விசாரிச்சு கடைசியில அது தெய்வ வாக்கு விலங்குகள் மூலமா தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா தெய்வ வாக்கு விலங்குகள்ங்கிறது திசையறிகிற விலங்குங்கிறதையும், அதை பிடிக்க திரையர்களை பயன்படுத்தினதையும், அவங்களை காப்பாற்ற திரையர்களா உள்ள வந்த பரம்பு நாட்டு வீரர்கள் வைப்பூர் துறைமுகத்தையுமே எரிச்சதும், அதுல தன்னுடைய வேலையால் வெஸ்பானியன் நண்பனா இருந்தவன் அவன் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட ஹிப்பாலத்துக்கு எதையுமே தாங்கிக்க முடியாது. ஆனா தெய்வ வாக்கு விலங்குகள் சொல்லப்படுற தேவாங்கு விலங்குகள் திசையை கண்டுபிடிக்கிறது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். அப்படி தெரிஞ்சுக்கும் போது சூழ்கடல் முதுவன் அந்த 2 தெய்வ வாக்கு விலங்குகள் எடுத்துட்டு போனாரு, நம்ம அப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, எடுத்துட்டு போய் அவன் தம்பிட்ட கொடுத்து அனுப்பினாருன்னு பரிசோதனை பண்றதுக்காக. ஆக மொத்தம் 2 விலங்குகள் இங்கே தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதை நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவான். அங்க போய் பார்ப்பான். அங்க போனா அங்க தெய்வ வாக்கு விலங்குகள் இருக்கும். அதை பல்வேறு விலை கொடுத்து வாங்கிக்குவான் தம்பிட்ட இருந்து. வாங்கிக்கிட்டு அது திசையை காட்டுற விலங்குன்னு தெரிஞ்ச உடனே, கண்டுபிடிச்சி அதை பார்த்த உடனே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்பான். அது காட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாண்டியர்கள் அதை அடையிறாங்கன்னு மற்ற யவனர்களுக்கு தெரிய வந்தா ஒட்டுமொத்த யவனர்களுமே பாண்டிய நாட்டு மேல போர் தொடுத்து வந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப அந்த விலங்குகளை இவன் வாங்கிக்கிட்டு சேர நாட்டுக்கு வந்திருப்பான் நேரா. ஏன்னா சேர நாட்டு உதயஞ்சேரல் இருக்கான்ல, அவங்க கூட கூட்டணி வைக்க ஆசைப்படுவான். ஏற்கனவே மிளகு பரிமாற்றம்லாம் செஞ்சு கூட்டணியில இருந்தவங்க தான் சேரன். அவங்கள முத்துக்களை காமிச்சு பாண்டியன் அவங்க பக்கம் இழுத்துருப்பான். இப்ப அந்த யவனர்கள் திரும்ப சேரனோட இணையற வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது யவனர்கள் இப்ப சேரர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு சேரர்களோட தலைநகரமான வஞ்சியில இருக்கிறதான் ஹிப்பாலஸ் இருப்பான். அவன் கூட தான் இப்படி கூட்டணி வைக்க போறான்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அதுதான் எல்லாரும் இவனுக்கு சேரன் முதல் கூட அதான் நினைச்சிருப்பான். ஆனா உண்மையில ஹிப்பாலஸ் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அந்த தேவவாக்கு விலங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி விஷயம் கேள்விப்பட்டு நேரா பாண்டிய நாட்டு குலசேகரன்ட்ட போவான். அவன்கிட்ட போனப்ப இவ்வளவு பெரிய விழால ஒரு கப்பல்லாம் எரிஞ்சு போச்சு, இவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு அவரும் அரசரே பேரரசரே கொஞ்சம் தலை குனிஞ்சு இருக்கும் போது இவன் அவரை போய் கட்டி பிடிச்சி பாராட்ட பண்ணிடுவான். நீங்க வந்து திசையை கண்டுபிடிக்கிற விலங்கை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட அறிவு வந்து பாருங்க, ஒரு விலங்கை கண்டுபிடிக்கிறது வந்து சர்வசாதாரணமா இல்லை. ஆனா அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து நேர்ந்துச்சுங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நீங்க பரம்பு நாட்டை பழி வாங்கறதுக்கான நேரம் வந்து இதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆனா இதுல ஒரு கஷ்டம் இருக்கு. நீங்க பரம்பு நாட்டை பழி வாங்குவீங்க ஓகே, ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏன்னா நீங்க பக்கத்துல இல்ல, பரம்பு நாட்டு கூட இருக்கிற நாடு கூட தான் நீங்க பக்கத்துல இருக்கணும். அங்கிள் பாத்தீங்கன்னா குடநாடு தான் பரம்பு நாட்டு கூட பக்கத்திலேயே இருக்கு. நான் அவங்க கூட போய் நட்புறவு வச்சுக்கிறேன், அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப வந்து இங்க வந்து வந்திருப்பான். எதுக்காகனா தன்னுடைய அப்பா செம்பாஞ்சேரலை கொண்டதுக்காக பாரிய பழி வாங்கணும்னு நினைக்கிறவன் குட்டநாடு மன்னன் உதயஞ்சேரல். குடநாட்டு மன்னன் குடவர் போர்க்கான்ல, அவன் தன்னுடைய அமைச்சர் கோலூர் சாத்தன் கையை வெட்டுனதுக்கு பழி வாங்கணும்னு ஆசைப்படுறான். தன்னுடைய கப்பல் பணியாளன் வெஸ்பானியன் மறைவும்
அதுக்கு பழிவாங்க நினைக்கிற ஹிப்பாலஸும் அவன் கூட எபிரஸ் திரேசியன் ஒரு பக்கமும், மறுபக்கம் இன்னொன்னு பாண்டிய நாடையே எரிச்ச காரணத்தினால, அதாவது வைப்பூர் துறைமுகத்தையே எரிச்ச காரணத்தினால பாண்டியனும், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியா பரம நாட்டை எப்படி அழிக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணாங்க. அப்பதான் ஹிப்பாலஸும் உதயஞ்சேரலும் பேச ஆரம்பிச்சாங்க அந்த வஞ்சி தலைநகரத்துல. அப்ப நடந்ததெல்லாம் சொல்லுவான் அந்த சேர பேரரசர்ட்ட ஹிப்பாலஸ். அப்பதான் அந்த உதயஞ்சேரல் திட்ட ஆரம்பிப்பான். என்னன்னா, குலசேகர பாண்டியனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எடுத்த உடனே வார்த்தையே அறிவு இல்லைன்னு சொல்றான் இவன் இன்னொரு பேரரச அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவனுக்கு அறிவு இல்லைங்கிறது உண்மைதான். என்னன்னா, தெய்வ வாக்கு விலங்குகள் எடுத்துட்டு வர இன்னொரு காடு தெரிஞ்ச மக்களை கூட்டிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏற்கனவே காட்டுல உள்ளவங்களை அழிக்கிறதுக்கு இன்னொரு காட்டுல உள்ள மக்களை பயன்படுத்தியது முட்டாள்தனம் அப்படிமா. ஏடா அவன் அறிவு இல்லைங்கிறான், முட்டாள்தனங்கிறான், எடுத்த உடனே என்னன்னு விளக்கமா சொல்லுங்கம்மா. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, எப்பவுமே ஒரு தண்ணிக்குள்ள மீன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மீனை எடுக்க இன்னொரு தண்ணிக்குள்ள இருக்க விலங்குகளை பயன்படுத்த முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை விட வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு கொக்கு இருக்குல்ல, அந்த கொக்கு என்ன பண்ணும், வெளியே இருந்து அழகா யோசிச்சு நேரம் பார்த்து அது பெரிய அதோட அழகை கொண்டு போய் அழகா உள்ள விடும். அழகை மட்டும் கொத்தி மீனை வெளியே எடுத்துரும். அப்படி வெளியே இருந்து நம்ம அழிக்கிறத விட்டுவிட்டு உள்ள இருக்கு இன்னொரு காடை ஆளுங்களை உள்ள சேர்த்து விட்டான். ஏன்னா இப்ப என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, எனக்கு அவன் மேல பகை இருக்கு. ஆனா பகை காரணமா நான் 10 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷ காத்திருப்புல நான் 10 வருஷமா பல திட்டம் போட்டிருக்கேன். ஏன்னா பரம்பு நாட்டை அழிக்கணுங்கிறது என்னோட வெறி. பரம்பு நாட்டுல எங்க அப்பன் தலைய அந்த பாரி வெட்டினான். அதே இடத்துல அவன் தலைய நான் வெட்டணுங்கிறது எனக்கு பயங்கரமான பகை. ஆனா அதுக்குமே நான் நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கேன். அந்த கொக்கு மாதிரி இவன் அவசரப்பட்டுட்டான். அப்படிங்கும் போது இவன் சொல்லுவான் ஹிப்பாலஸ், சரி குடநாடும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒண்ணு சேர்ந்து இப்ப பரம்பு நாட்டுக்கு எதிராக திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க. இதே நேரத்துல பாண்டியனையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவான் ஹிப்பாலஸ். அவனுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பான் 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு. இல்ல அது எங்களுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா பாண்டியனோட படை ரொம்ப பெருசா இருந்தாலும் அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான். அவன் ரொம்ப தூரத்துல கீழ் திசையில போனான்னு வச்சுக்கலேன், அந்த கீழ் திசையில போக கொஞ்ச நேரத்திலேயே பரம்பு நாடு அவங்கள மொத்தமா அழிச்சிடும் அப்படிமா. எப்படிங்க ஒரு மிகப்பெரிய பேரரசை எப்படி இன்னொரு சின்ன நாடு அழிக்க முடியும்? நீங்க எப்படி இதை கலக்க சொல்றீங்க? அது வேணா பாண்டிய பேரரசு மிகப்பெரிய படங்க. அப்படிங்கும் போது ஒன்னு தெரிஞ்சுக்கிங்க, நாங்க பரம்பு நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பச்சை மலை தொடர்ங்கிற ஒரு தொடர், அந்த தொடர்ல மலைப்பகுதி ஒண்ணு, அந்த மலைப்பகுதியில அவங்க வாழ்றாங்க. நாங்க என்ன பண்றோம், அந்த பச்சை மலை தொடர்லயே காட்டுல கடைசியா ஒரு சின்ன பகுதியில வாழ்றோம், அடியில வாழ்றோம்னு வச்சுக்கலாம். அப்படி அடியில அதே அவங்க மலைத்தொடர்ல இருந்தாலுமே எங்களுக்குமே பரம்பு நாட்டோட ஆற்றல் இருக்குல்ல முழுசா தெரியல. இவன் வெளியே இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய வேலையை பண்ணி விட்டான். ஏன்னா இன்னொரு பலசாலியான திரையர்கள் கூட்டத்தை இப்ப அவங்களோட சேர்த்து வச்சுட்டான். ஏற்கனவே பலசாலியா இருக்க பரம்பு நாட்டு வீரர்களோட இப்ப திரையர்கள் வீரர்கள் சேர்ந்துட்டாங்க. இது எங்களுக்கு பயங்கர கோபமா இருக்குன்னு சொல்லி எரிச்சல் ஆயிடுவான். இப்பதான் தெரியும் அவனோட உண்மையான கோபத்துக்கு என்ன காரணம்னு ஹிப்பாலஸுக்கு அப்பதான் புரியும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் மூவேந்தர்களோட தான தர்மத்துக்கு தான் இணையா பாரிய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, மூவேந்தர்களையும் மீறிய வீரமிக்கவன் அப்படின்னு பாரிய பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் ஃபுல்லா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அடித்தளம் போட்டு கொடுத்தது யாரு? எல்லாம் பாண்டியன் தானே, பாண்டியனோட முட்டாள்தனம் தானே. அவங்க கூட நான் எதுக்கு கூட்டணி வைக்கணும் அப்படிமா உதயஞ்சேரன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பாண்டியன் இவ்வளவு தப்பு பண்ணாலும் பரம்பு நாடு ஒரே ஒரு தப்பு பண்ணிருச்சு, அதுதான் நமக்கு சாதகமான தப்பு அப்படின்னு சொல்லுவான் உதயஞ்சேரன். அது என்னன்னு சொல்ல ஆர்வமா இருப்பான். என்னன்னு கேட்டுக்க இவன் ஹிப்பாலஸ். அது என்னன்னா, இளமருதனோட தலையை வெட்டினதுதான் பரம்பு நாடு செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பரம்பு நாட்டுக்கு எந்த தீங்கும் செய்ய மட்டும் சபதம் எடுத்தவங்க தான் அந்த வெங்கல் நாடு. அந்த வெங்கல் நாட்டோட தலைவரோட மகன், அதாவது மையூர் கிழார், அவரோட மகனோட தலைய, இளமருதனோட தலையை வெட்டினது பரம்பு நாடு செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இப்ப அப்படி வெட்டினால தன்னோட மகனோட சாவுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு மையூர் கிழார். அந்த வெங்கல் நாடு இருக்குல்ல, பரம்பு நாட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்க நாடு. 2வது அந்த பரம்பு நாட்டுக்கும் வெங்கல் நாட்டுக்கும் ஊர்களுக்குள்ளே நல்ல மக்களுக்குரிய நல்ல உறவு இருக்கு. இத வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அந்த ஊருக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். உண்மையிலே குலசேகர பாண்டியன் புத்திசாலியா இருந்திருந்தா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மையூர் கிழாரோட சத்தியத்தை மீற வைக்க முடியும் அப்படின்னு ஒரு குறுக்கு யோசனை சொல்லுவான் உதயஞ்சேரன். அவனோட திட்டமும் அவன் சொல்ற அந்த என்ன சொல்ற கணிப்புகளும் அவனோட பொறுமையும் நிதானமும் உண்மையிலே ஹிப்பாலஸுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அவனை பாராட்டணும்னு தோணும்.
அப்ப அதே மறுபக்கம் மதுரையில பாண்டிய நாட்டுல குலசேகர பாண்டியன் ரொம்ப அமைதியா இருப்பான். என்னன்னா அந்த வைப்பூர் துறைமுகம் எரிஞ்சதுலேருந்து யார்கிட்டயும் அவன் பேச மாட்டான், சரியா பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கருங்கை மரன் அந்த தளபதி இருக்கான்ல, அவன் எத்தனையோ முறை பரம்பு நாட்டு மக்களை போர் தொடுத்து கொள்ளலாம், அந்த பரம்பு நாடு மேல போர் தொடுக்கலாம் பல பல திட்டங்களை சொல்லுவான். எல்லாமே பயங்கரமான திட்டங்களா இருக்கும், எல்லாரும் அரசருக்கு பிடிச்சும் இருக்கும். ஆனா அது எதுக்குமே அனுமதி கொடுக்காம இருப்பார். அப்ப அங்க அந்த வெள்ளிக்கொண்டா இருக்கார்ல களஞ்சிய தலைவர், அவர் சொல்லுவார், ஏங்க போர் தொடுத்து போகலாங்கிறீங்க, ரைட்டு ஓகே, இந்த துறைமுகத்தையாச்சும் புதுப்பிக்கலாம்ல, துறைமுகம் எரிஞ்சு ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஊருக்கும் முன்னேறது அடையாளங்கிறது தலைநகரம் மாதிரியே துறைமுகம் ரொம்ப முக்கியம், அதை பிரம்மாண்டமா புதுப்பிச்சிடலாம், போன முறை இருந்ததை விட பிரம்மாண்டமா புதுப்பிச்சிடலாம் அப்படிம்பாரு. ஆனா அதுக்கும் அரசர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அழிச்சவன் அழிக்காம அவனால் அழிக்கப்பட்ட பொருள் அழிக்கிறதுல நமக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதாவது பாரியை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அதே சமயம் போர் தொடுத்து போகலான்னு கேட்டா அதுக்கும் ஒப்புதல் அளிக்காம இருக்கிறாருன்னு ஒரே குழப்பமா இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னன்னா அரசர் போர் தொடுத்து போகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா போர் தொடுக்கவும் மாட்டுறாரு, இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க. அப்பதான் அந்த தலைமை அமைச்சர் முசுகுந்தர் அவர் ஒரு யோசனை பண்ணுவார், நம்ம இதை நேரடியாகவே அரசர்கிட்ட கேட்டுருவோம். ஏன்னா அந்த துறைமுகம் எரிஞ்சதுலேருந்து அரசர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு, எதையும் சொல்ல மாட்டாரு, அதை பத்தியே நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்போம்னு சொல்லிட்டு தனியா சந்திக்க அனுமதி கேட்டு போவாரு. அவர் போறப்ப அரசரை பார்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வெளியே வந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு எப்படியாவது இந்த காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்தர் உள்ள போவாரு. போன உடனே இவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் அரசர் கேட்பாரு, ஏன் அமைச்சரே நாம அன்னைக்கு என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க அப்படிப்பாரு. அப்பாடா இப்பயாச்சும் கேட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னு விளக்கமா சொல்ல ஆரம்பிப்பாரு. ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்ம வந்து திரையர்கள் உள்ள வரும்போது முழுக்க திரையர்கள் தான் நம்ம சோதிக்காம விட்டுட்டோம், அதுல கூட்டத்துல யாராவது இருக்காங்க கலந்துக்காங்க பார்க்காம விட்டோம், அதுதான் நம்ம தப்புன்னு சொல்லுவாரு. இல்ல 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 அது தப்பு இல்ல, கருங்கை வாணன் திரையர்கள் கூட்டத்தை ஜெயிச்சிட்டான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நம்பினதுதான் நம்ம முதல் தப்பு. ஏன்னா படை வீரர்கள் எப்பவுமே குலம் காக்கும் போராளிகள், அவங்க தோக்க மாட்டாங்கிறத நம்ம அந்த நேரத்துல மறந்துட்டோம். ஜெயிச்ச களிப்பு, ஜெயிச்ச சந்தோஷத்துல நம்ம எதையுமே கவனிக்கல. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண குலம் இல்ல, அவங்க ஒரு மலை குலம், திரையர்களுக்கும் ஒரு பலசாலியான குலம், அவங்க நம்ம வெளியே அனுப்பணும்னு யோசிச்சப்ப நம்ம வெளியே அனுப்பியிருக்கலாமா அப்படின்னு அவங்க வாய்ப்பை கொடுத்துட்டோம். எதிரிக்கை வந்து அவங்க 2 பேர் சேர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டோம், அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டோம், வெளியே அனுப்புறது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த முறை நான் அவசரப்பட போறதில்ல, அதனாலதான் நான் போருக்கு அனுமதி கொடுக்காம இருக்கேன். ஏன்னா போருங்கிறது எதிரி மீறி தொடுக்கிறதுக்கான நம்ம கட்சிக்கு ஒரு ஆயுதம், ஆனா அதை விட வலிமையான ஆயுதங்கள் நம்மள்ட்ட நிறைய இருக்கு, அதை நம்ம அன்னைக்கு அவசரப்படாம விட்டுட்டேன், இனிமேல் அதை நான் வழியை உருவாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கருங்கை வாணன் இப்போ தயார் நிலையில ஒரு படை வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஆயுதம் தான், அது சின்ன ஆயுதம், அதுக்கும் மேல நான் ஒரு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, நானே உனக்கு சொல்றேன் போ அப்படின்னு சொல்லுவாரு. ஏற்கனவே அதே அரண்மனையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுல்கடல் முத்தூரோட பொண்ணு கல்யாணம் ஆகி வந்திருக்குன்னு சொன்னோம்ல, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லியிருப்போம். அவளோட தோழி சுகமத்திக்கிட்ட பலமுறை சொல்லி அவள் பலமுறை நம்ம சொல்லியிருப்போம். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் பலமுறை சொல்லிட்டு இருப்பா. அது வந்து மிக நீண்ட புலம்பல். ஏன்னா அந்த புதிய வேற்பன் இருக்கான்ல மாப்பிள்ள, அவன் எப்பேற்பட்டவன், அவன் அந்த நாட்டியக்காரி, அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் நாட்டியம் ஆனாங்கல்ல அந்த நாட்டியக்காரி நீலவள்ளிங்கிற ஒரு இருக்கா, அவ கூட என்ன தொடர்பா இருக்கான், இவ்வளவு நாள் இந்த புது கல்யாண பொண்ணை ஏன் தொடாம இருக்கான், இப்ப திடீர்னு வந்து ஒரு நாள் மிருகம் மாறி அவளை புணர்ந்தான், கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி, நம்ம பாஷையை சொன்னா மிருகம் ஆதி மாதிரி நடந்துக்குவான், இப்படிலாம் ஏன் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அது வந்து மிக நீண்ட கதை, அது பின்னாடி வரும், நம்ம அதை தனியா பார்த்துக்கலாம். அது ஒரு சுருக்கமா இந்த கதையில வரக்க ஞாபகப்படுறதுக்காக சொல்லிடுவோம். அங்க நம்ம திரும்ப பரம்பு நாட்டுக்கே போவோம். அந்த பரம்பு நாட்டுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, காளம்பன் 6 திரையர்களோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். தேக்கன் எங்க போயிட்டு இருக்கீன்னு கேட்கும்போது, ஒரு காட்டெருமை கூட்டத்தை நம்ம பார்க்க போறோம், காட்டெருமை மந்தைக்கு போறோம் அப்படிமா. ஏன்னு கேட்கும்போது, காட்டெருமை கூட்டத்துல எப்பவுமே தலைமை காட்டெருமைன்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் காட்டெருமை மந்தையே வழி நடத்தி போகும். அது வந்து குறிப்புகள் வந்து கோஷம் மூலமா கொடுக்கும். ஒரு காட்டெருமை கத்த ஆரம்பிச்சு அந்த காட்டெருமை பின்னாடி தான் மற்ற காட்டெருமைகள் போகணும். அந்த காட்டெருமை யாருன்னா அதுவும் தலைமை காட்டெருமையா இருக்கும். அந்த எருமையை கண்டுபிடிக்கணும் நம்ம, அதுக்காக நான் போறேன் அப்படிம்பாரு. சரி அதை ஏன் கண்டுபிடிக்கணும், இப்ப எதுக்காக போறீங்கன்னு தேக்கன் கேட்பாரு. ஏன்னா காட்டெருமைங்கிறது யானையை விட பலமானது, ஆனா சின்ன பூச்சியை விட அதுக்கு பயம் அதிகமா இருக்கும். யானை மாதிரி அறிவு இல்லாத இது, யானை வந்து நல்ல அறிவாளி, ஆனா இது அறிவு இல்லாதது, அதனால சீக்கிரம் ஏமாந்துரும், அதனால இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரி அவன் சொல்ற விஷயம்லாம் பாரிக்கும் தேக்கனும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவங்களும் காட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த காட்டெருமையை பத்தி இவங்களுக்குள்ள அறிவு இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சில பல விஷயங்களை பத்தி காட்டெருமையை பத்தி சொல்லுவான். அதாவது
ஆண் காட்டெருமைக்கு சீக்கிரம் காது கேட்காம போயிடும். ஏன்னா அது காது பக்கத்தில் நிறைய முடி இருக்கும், அந்த முடியில நிறைய பூச்சி தங்கும். அதனாலே அந்த பூச்சிகள் காது கேட்காம பண்ணிடும். ஆனா பெண் காட்டெருமைகளுக்கு காது பக்கத்துல முடி இருக்காது, அதனால பூச்சி வந்து கம்மியா இருக்கும், அதனால காது கேட்கற தரம் நிறைய இருக்கும். இந்த காட்டெருமைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிமா. சரி, இந்த காட்டெருமையை நம்ம பயன்படுத்தினால என்ன புண்ணியம், ஃபர்ஸ்ட் அதை நமக்கு சொல்லு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, இல்ல தலைமை காட்டெருமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கட்டுப்படுத்தலாம், அதை நம்ம குறிப்புகள் ஓசை மூலமா கட்டுப்படுத்தலாம். அதுக்கு வந்து இந்த அனங்கன் ஒருத்தர் நமக்கு பயன்படுவார், நமக்கு கூட்டத்திலே மிக வயசானவர் அவர் தான், அதை பயன்படுத்தலாம் அப்படிம்பாரு. சரி, அதை பயன்படுத்தி என்னதான் பண்ணலாம்னு சொல்றேன். இல்லைங்க, இவ்வளவு நாளும் குளங்களை காப்பாத்துறது மட்டும் தான் நம்ம வேலை நினைச்சு நான் இருந்துட்டேன். ஆனா குளங்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம பகையை வளர்த்துக்கணுங்கிறதையும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா குளங்களை காப்பாத்துறதுனால மட்டும் தான் நாங்க சண்டை மட்டும் அதுக்காக கூட சண்டை போட்டோம், அதனாலேயே நாங்க அழிஞ்சிட்டோம். இனிமேல் அப்படி ஆகக்கூடாது, குளங்களுக்காக பகையை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த எருமை கூட்டத்தை கண்டுபிடிச்சி பரம்பு நாட்டோட பச்சை மலை திசையில 4 திசைகளிலும் 4 காட்டெருமை மந்திரம் நம்ம ஏற்பாடு பண்ண போறோம். இந்த படம் இருந்துச்சுன்னா இந்த காட்டெருமை வேகத்துக்கு யாராலையும் ஓட முடியாது, அதுவே நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா காட்டெருமைகள் பக்கத்துல யானை கூட நிக்க முடியாது, ஏன்னா யானைகள்ங்கிறது போருக்காக பழக்கப்படுத்தப்பட்டது, பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஆனா காட்டெருமைகள் பயிற்சி கொடுக்கப்படாது, பழக்கப்படுத்தப்படாது. அதனால அது எந்த வேகத்துல ஓடும் எப்படி ஓடும் யாராலையும் கண்டுபிடிக்க, யானையே பயந்து ஓடிடும். இந்த கூட்டத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஆள்னா அனங்கன் தான், அவருக்கு தான் காட்டெருமை கூட பேச முடியும், காட்டெருமை கூட்டத்தை வழி நடத்தவும் முடியும் சொல்லி அந்த வயசானவர் கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருப்பான். இந்த இந்த கூட்டத்தோட தலைவன் அந்த அனங்கன். அப்ப இந்த காட்டெருமை ஓசையை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். அவர் மட்டும் அந்த பாண்டியர்கள் எங்களை குடிசையில சூழ்ந்திருந்த போது இவர் வெளியே இருந்திருந்தாருன்னா அவர் ஓசை கொடுத்து காட்டெருமையில வர வச்சிருப்பாரு. ஆனா அவர் வந்து அந்த குடிசைக்குள்ளேயே கட்டி வச்சு அந்த இரும்பு வலையை பின்னிட்டாங்க அவருக்கு. அதனால இவரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, இவருக்கும் வெளியே இருக்க விஷயம் எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அதனால நாங்கள் அன்னைக்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டெருமை வேட்டைக்கு போவாங்க. அவங்க வேட்டைக்கு போகட்டும், நம்ம அதுக்கு மேல பள்ளத்தாக்கு நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு கபிலரை கூட்டிட்டு வந்துருவாரு பாரி. எவ்வியூருக்கு வரும்போது திரையர்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டே வருவான் பாரி. என்னன்னா அவங்களுக்கு பண்றது நல்லதா, போரை வளர்க்கலாமா பகையை வளர்க்கலாமான்னு கேட்பான். கபிலர் வளர்க்கறது நல்லது தானே, அதனால என்ன தப்பு அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்க, முட்டாள்தனமா தெரியுதுங்க, ஏன்னா பகையை நம்ம வளர்க்கக்கூடாது. இப்போ உதாரணமா இவங்க வந்து இந்த அணங்கனை வச்சுட்டு காட்டெருமை கூட்டத்தை பிடிக்க போறாங்கல்ல, இதுக்கு பதிலாக அந்த ஓசைகளை கத்து தரத ஒரு அணங்கனை வச்சு 100 அணங்கங்களை உருவாக்கலாம். இவர் வயசானவர், இவர் தான் கடைசி ஆள்னு சொல்றாங்க, அந்த எருமைகள் கூட பேசக்கூடியவர்னு. அந்த எருமைகள் கூட எப்படி பேசணுங்கிறத கத்துருக்கலாம். இவ்வளவு காலம் இவரை பத்தி தெரியாம நம்ம மாச கணக்கில் அவரை வச்சு வீணாக்கிட்டோம் அவரை அப்படிமா பாரி. பேசிட்டு இருக்கும்போது ஊருக்கு வந்துருவாங்க. ஊருக்கு வரும்போது தகவல் சொல்றதுக்காக நிறைய வீரர்கள் நிற்பாங்க. முக்கியமா முடியன் வந்து நிற்பான், தளபதி முடியன் வந்து நின்ன உடனே கபிலர் சொல்லுவார், பாரி உனக்கு ஏதோ செய்தி வந்திருக்கு போல இருக்கு, நீ போய் பாரு அப்படிம்பாரு. இல்லைங்க, செய்தி அவருக்கு இல்லை உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு கபிலர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன எனக்கா செய்தி வந்திருக்குன்னு பாக்குறப்ப உங்களை தேடி யாரோ வந்திருக்கிறாங்களாம் அப்படிங்கிற செய்தியை நீலன் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அவர் யாருன்னு தெரியல, ஆனா அவர் பேரை சொன்னா நீங்க வந்துடுவீங்கன்னு சொன்னான். சரி, வந்திருக்காருன்னா கூட்டிட்டு மேல வர வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே நிக்க வச்சிருக்கீங்கன்னு பாரி கேட்கும்போது, இல்ல அந்த வந்திருக்க 3 பேத்துல ஒருத்தர் வயசானவரா தெரிகிறாரு, அதனாலதான் கூட்டிட்டு வர முடியல அப்படிங்கும்போது அவர் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் பேர் திசைவேலர் அப்படின்னு சொன்ன உடனே கபிலருக்கு சந்தோஷம் ஆயிடும். வானவேல் ஆசான் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட வந்திருக்கிறாரு, இது மிகப்பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. அவர் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்ததும் பாரி என்ன சொல்லுவானா, நம்ம வேணா அவரை சுமந்து வர சொல்லலாமா, மேல அமுச்சு விடலாமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல வேணாம் பாரி, அவர் வயசானவர், அவருக்கு மேல கூட்டிட்டு வந்து தொந்தரவு தர வேணாம், அவர் எனக்கு ஆசான் மாதிரி, அவர் வானவியல் அறிஞர், நானே இப்ப கீழே போய் பார்த்துட்டு வரதான் முறையா இருக்கும் அப்படின்னு நான் கிளம்புறேன் பாரு. கூட அனுப்பி வைக்கலான்னா அந்த காட்டெருமை கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு தேக்கனு, அவரை தேக்கன் அனுப்ப முடியாது. சரி, காலம்பனை அனுப்பலாம், காலம்பனும் அங்க காட்டெருமை கூட்ட தான் போயிட்டானே, திரையர்கள் கூட்ட தான் அவன் போயிட்டானே, அவன் தானே தலைவன், அவனும் போயிட்டானே. யார் அனுப்பலான்னு பார்க்கும்போது உதிரனை அனுப்பி வைப்பாரு. கீழே திசைவேலர் காத்துக்கிட்டு இருப்பாரு, அவர் சந்திக்க போவார் கபிலர். திசைவேலர் ஏன் இங்க வந்தாரு, அவர் கூட மூவேந்தர்களோட திட்டம் என்ன, ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பயங்கரமான திட்டம் என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்டை சொல்லுங்க. அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அந்த கதை எப்படி இருந்துச்சு, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கதை. அதுக்கு மேல இப்ப நம்ம இந்த மூவேந்தர்களோட திட்டம் எப்படி இருக்கு, சேரனோட திட்டம் எப்படி இருக்கு, இந்த கதை இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. வர கமெண்ட்டுகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, அது உத்வேகத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. மீண்டும் அடுத்த எபிசோட்ல அந்த திசைவேலரோட திட்டம் என்ன, அவர் ஏன் இங்க வந்திருக்கிறாரு, மூவேந்தர்களோட திட்டம் என்ன, பரமநாடு ஆபத்துல இருந்து தப்பிக்குதா இல்லையா அவங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.
கொஞ்சம் தண்ணி குடிங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கதை எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. சத்தத்தை நல்லா காணோம். இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. பெரிய கட்சி. நல்லா இருக்கு ப்ரோ. நான் கூட என்னத்துக்கு பகையை வளர்க்கறதுக்கு சம்மந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே டவுட் தான் இவரும் கேக்குறாரு. அது என்ன எதையோ காக்கிறதுக்கு பகையை வளர்க்குறோம்னு சொன்னாங்களே, எதை? இனத்தையா? குலம் காக்கிறதுக்காக இது வரைக்கும் வந்து குலத்தை. குலம் காக்கிறதுக்கு மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பகையை வளர்க்கணும், அதாவது நம்ம வந்து கோவத்தை வளர்த்துக்கிட்டாதான் நம்ம சண்டை போடுறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். நம்ம யாராவது சண்டை போட வந்தா மட்டும் நம்ம சண்டை போடுறத மட்டும் பத்தாது, முன்கூட்டியே பகையை வரும்னு சொல்லி ஆபத்தை உணர்ந்து நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் காளம்பன். அதை ஏத்துக்க மாட்டான் பாரி. ஏன்னா பாரிக்கு வந்து இது மாதிரி வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறது பிடிக்காது. அவன் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம், ஆனா இது மாதிரி பகையை வளர்க்கறது பிடிக்காது. எப்பவுமே பகை உணர்வோடவே இருந்தா அது நல்லது இல்லைன்னு நினைக்கிற ஆள் தான் பாரி. ஏன்னா அந்த அனங்கன்கிறவரு விலங்குகளோட பேசக்கூடிய ஆளு, காட்டெருமையோட ஓசையை பேசக்கூடிய ஆளு. அவர்கிட்ட வந்து அது திறமையை கத்துக்கணும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ இருக்கிற ஒரு அனங்கனும் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? நீங்க காட்டெருமை கூட்டத்தை யார் வழி நடத்துறது? அதை திறமையை கத்துக்கணும்னு நினைக்கிற ஆளு பாரி, திறமையை வச்சு சண்டை போடணும்னு நினைக்கிற ஆளு காளம்பன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, பாரி அப்படி யோசிக்கிறாருன்னா அப்புறம் ஏன் ப்ரோ பார்டர் செட் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தனியா? இயற்கை கொடுத்த பாதுகாப்புங்க. அது வந்து பாதுகாப்பா இருக்கிறது, சண்டை போடுறது கிடையாது. இப்போ இவன் சண்டை போடுறதுக்கு போர் படையோட ரெடியா நிக்கிற மாதிரி பகையை வளர்க்கறது வேற இல்லை. இப்போ யாரு பகையும் இல்லை, நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு பாரி. பாரியோட திட்டங்கிறது பறந்து இருந்தது, எதிர்காலத்துக்கானது. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இவன் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா காளம்பன் வந்து இந்த நிமிஷத்துக்கு பாக்குறான். ஒருவேளை இப்ப இந்த எருமையை காட்டெருமை கூட்டத்தை வழி நடத்துறதுல பாரிக்கு எந்த ஒரு எதிர்கருத்தும் இல்லை. ஆனா அந்த அனங்கன் இறந்து போயிட்டாருன்னா இந்த காட்டெருமை கூட்டத்தை எப்படி வழி நடத்துவீங்க? ஆனா அனங்கன் வந்து திறமையை கத்துக்கிட்டீங்கன்னா இது ஈஸி இல்ல, நீங்க இந்த காலத்துக்கு எல்லாம் எதிர்காலத்துக்கு அதை பயன்படுத்தலாம்ல. அதான் பகையை வளர்க்காம அறிவை வளர்க்கணுங்கிறதுக்கு தான் பாரியோட திட்டம். ப்ரோ இங்க சிக்னல் போயிடும், ஒரு கேட்டுறேன். சொல்லுங்க. எனக்கு திசை வெள்ளரை பார்த்தா துரோணாச்சாரிய மாதிரி தெரியுது. இவர் நல்லவரா கெட்டவரா? திசை வெள்ளர் அதாவது சொல்றேன், ஒரு கேரக்டர் அது எப்படிப்பட்டது முன்கூட்டி சொல்லிட்டு அது நல்லா இருக்காதுல்ல, போக போக உங்களுக்கு பார்க்கணும்ல. நீங்க எனக்கு கேரக்டர் வருது, அதான் கேரக்டர் ஆர்க்குங்கிறது. அதுதான் வரும் எபிசோட்ஸ்ல நீங்க அதை பார்த்துருவீங்க. கிட்டத்தட்ட இப்போ அடுத்த எபிசோடுங்கிறது கபிலர் வந்து திசை வெள்ளரை பாக்குறது தான். அதான் எனக்கு அப்படிதான் ஞாபகம் வருது ப்ரோ. ப்ரோ கூட்டிட்டு வந்து முத அந்த அந்த விலங்கை அவரை கூட்டிட்டு வந்து தானே காட்டுவாங்க அந்த கோட்டைக்குள்ள. ஆமா, அவரு தானே சொல்லுவாரு, அவரோட சிஷியன் தானே கண்டுபிடி சொல்லுவான். அந்துவன் சொல்லுவான், அது திசைவேலர் வந்து அரசட்ட சொல்லுவாரு. அதில் எல்லாரும் பாராட்டுவாங்க. இப்போ அது இது நடந்துட்டு இருக்கு. இப்போ இது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான். இப்போ இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு, அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது. இதுக்கு நடுவில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கதையை பார்த்தோம். எதுக்காகனா அதுலேயே சில பல விஷயங்கள் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா பாரி வந்து இள வயசுல வந்து ஆதினியும் பாரிக்குமான காதல் இருக்குல்ல, அது இன்னும் நல்லா இருக்கும். அதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஆளுங்களை நிறைய பேருக்கு பொறுமை பத்தாம போயிடும். இல்லையா, கதையிலேருந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன்பாங்க. அது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாரியும் ஆதினியுமான காதல் இருக்குல்ல, அவங்க அங்கே போய் பார்க்கறதும் அவங்க மறைஞ்சு எடுத்து பார்க்கறதும், அவங்க வந்து நாவல் பழத்தை வச்சு ஒரு அதிசயம் பண்ணுவாங்க. அது நவாப்பழம்னு சொல்லும்போது நவாப்பழத்தை வச்சு ஒரு அதிசயம் காமிப்பாங்க, பறக்கும் கிளைகள் கொண்டது அப்படி இப்படின்னு. அது நடுவில் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லும் போது நேற்று வந்து இந்த உதிரன், அங்கவை, நீலன், மயிலா இந்த காதல் கதையில இந்த வெடத்தி செடி பக்கத்துல வந்து அங்கிருந்து ஒரு சம்பவம் காதல் கதைகள் இருக்கும். அதுல காதல்கள் நிறைய கவிதைகள் வரும். அதாவது உங்களுக்கு யாரையாவது கரெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வார்த்தைகளை சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ஒரு உத்வேகமா பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு கவிதைகள் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் சொன்னா நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா இவங்க லவ் சொல்லி மொக்க போடுறாண்டாங்கிற அளவுக்கு ஆயிரும். எல்லாரும் எதிர்பார்க்கறது கமர்ஷியல் சண்டை காட்சிகள் தான். அதனால நேரா போர்க்காட்சிகளை போகணும்னு இங்க வந்துட்டேன் நான். சரி பரணி ப்ரோ கேளுங்க, முல்லைக்கு இப்பயாவது மீனிங் தெரிஞ்சுதா? ஆமா பரணி, இப்ப சொல்லிட்டீங்களா முல்லை யாருன்னு? நேற்று ஒருத்தர் பெண்ணுனாரு, இன்னொருத்தர் யாருன்னு சொன்னீங்க, சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. இத்தனைக்கு என்ன தெரியுமா, 2 நாளைக்கு முன்னாடி பரணிக்கு அந்த தம்பனையில அமுச்சு விட்டேன். அதுல முல்லை கொடி இருக்கு, தேர்ல கொடி இருக்கு. அதையும் பார்த்துட்டும் அவரு கொடியும் தெரியாம இருந்தாருன்னு எனக்கு ஆச்சரியம். இல்ல நான் அந்த தம்ப்நெயில் எல்லாம் பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்லலாம், அதில் வந்து தேர் உடஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு அந்த தம்ப்நெயில்ல. அது என்னன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உடஞ்சிருக்கு போல. இல்ல இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மிக பிரம்மாண்டமான தேர் மாதிரி இருக்கும். அந்த தேருக்கு கொடி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த காலத்துல இப்படிதான் சின்ன தேரா இருக்கும். அது தேரே சின்ன தேர். அது
வெறும் சக்கரை மட்டும் பெருசா இருக்கும், 2 பேரும் உட்காந்து போற மாதிரி இருக்கும். அதுதான் அப்போ பயன்படுத்திய தேருங்கிறது. நம்ம இப்ப கதையில பார்க்கும்போது ஒரு கோயில் திருவிழா நடக்க தேர் மாதிரி நல்லா தங்கத்துல தெளிக்க வச்சு அதை கொண்டு போய் தேருக்கு கொடுத்தான், கொடிக்கு கொடுத்தாங்கிற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. அப்போ இப்படிதான் இருக்கும் தேர் அப்படிங்கறத இந்த ஓவியர் வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதை தான் நம்ம தமிழ்ல அமைச்சுட்டோம். ஓகே ஓகே, இப்போ புரியுது, இப்போ கனெக்ட் ஆச்சு. ஓகே ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு அப்போ அந்த தமிழ் கனெக்ட் ஆச்சு. ஓகே ஓகே. சரி, மனோஜ் நான் இருந்தாருன்னா பார்க்கலாம் பார்த்தேன், இதுக்கப்புறம் அவர் நீங்கள் அந்த போயிட்டாரு. இது அந்த கோகோக்குள்ள வந்து ஒரு காதல் பண்ணுவாங்கல்ல பாம்பு, அந்த இது நான் ஆமா, பார்த்தேன், அந்த இமேஜ் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது நல்லா இருக்கும். அது வைக்கலான்னு நினைச்சேன், பட் இந்த கதையில இதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஓகே, அதான் இது இது ஒன்று வைக்கணும். அந்த வெண்சாரை பாம்பு இமேஜ் ஒன்று அந்த இருக்கு இமேஜ் தமிழ்ல. அடுத்த அந்த திரேசியன் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, திரேசியன் அனுப்பிச்சு விட்டோம்ல, அந்த வெள்ளை சட்டை போட்ட மாதிரி எதுன்னு கடைசியா அனுப்பிச்சது, இப்போ இன்னைக்கு கடைசியா அமைச்சதா? ஒரு தமிழ். ஆமா ஆமா, அதுதான் வந்து 28 வைக்கலாம். ஏன்னா இதான் இதுல வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும். பட் என்னன்னா இந்த கரெக்ட் இமேஜ் ரெண்டுக்கும் பொருத்தம். அதுக்காச்சும் வேற வழியில இருந்தா அது 27 28 மாத்திக்கிட்டேன் அதை. சரி ரைட், ஓகே இதுதான். ஓகே வேற ஓகே. யாராவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது சொல்லுங்க, எல்லாரும் சந்திப்போம், நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய் ஓகே ப்ரோ. பாய். நாளைக்கு நாளைக்கு கடைசி நிறங்கள் கடைசி மூன்று, வரைக்கும் அதுக்கப்புறம் இல்ல. ஆமா சூக்ஷ்மதர்ஷினி, இந்த 2 ஆமா, படம். அதுக்கு மேல என்னன்னா ஆ இல்ல என்னன்னா இந்த கடைசி வரைக்கும் இந்த கமெண்ட்லாம் இருக்குல்ல, முன்னாடி யூடியூப் ஒரு 6 கமெண்ட் 8 கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் கமெண்ட். இங்க ட்விட்டர்ல அதுக்கு மேல சுத்தம் ஒரு 30 பேரோ 20 பேரோ இந்த கதையை தொடர்ச்சியா கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட அதை ஷேர் பண்றது கிடையாது. நம்ம அந்த வேல்பாரி கதைன்னு சொல்லி ஷேர் பண்றது கிடையாது. ஒருத்தர் மட்டும் மாட்டி பண்றாரு, கதை கேட்காதவரா கேட்கறவரான்னு தெரியல. அதை ஷேர் பண்ணாங்கன்னா இன்னொரு 4 பேத்துக்கோ 10 பேத்துக்கோ போகும்னு நினைக்கல யாருமே. அதுதான் ஒரு மனச்சங்கடம். ஓகே, அதோட முடிச்சுக்கோ. நாளைக்கு பரணி சொன்ன மாதிரி நாளைக்கு 2 3 படங்களுக்கு மேல வருது. நான் இந்த ஸ்பேஸுக்கு முத வர்றப்ப வெறும் 10 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற கீழே லிசனர்ஸ் இருந்தா எனக்கு ஒரு 100 வரைக்கும் இப்போ வந்திருக்கு. அது எதுக்குன்னு எனக்கே தெரியாது. அவங்க தான் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. சரி, இருந்தாலும் நீங்க அந்த போடுறப்ப நான் ரீட்வீட் பண்ணிடுறேன் இனிமேல் டெய்லி. ஓகே ஓகே, பாய் பாய் பாய்.